ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய அருங்குடை இல்லத்திற்கு வருகை தந்து ஆண்டவருடைய வார்த்தையை நமக்காக அறிவிக்க இருப்பவர் அருட்தந்தை ஆரோக்கிய செல்வன் அவர்கள். 45 துறவர சபையை சார்ந்தவர்கள். தற்பொழுது செம்பட்டில் கடந்த 5 ஆண்டுகள் செம்பட்டினுடைய பங்கு தந்தையாக மிக சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, குருவான நாள் முதல் இந்நாள் வரை பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அற்புதமாக அறிவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான தந்தை. ஆகவே நம்முடைய அருங்குடி இல்லத்திற்கு ஏற்கனவே வந்திருக்கிறாங்க. கடந்த நாட்களில் கொஞ்சம் பணி நிமித்தம் காரணமாக வர முடியல. ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய தந்தை செல்வன் அவர்களை பலத்த கரவொலி எழுப்பி வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்லா இருக்கிறீங்களா? ஒன்றும் சத்தமே வர மாட்டேங்க. நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். நல்லா இருக்கிறீங்க. கிளைமேட்லாம் நல்லா இருக்கிறேன். கிளைமேட்டும் நல்லா இருக்குது. வெயில் அடிக்காம, மழையும் பெய்யாம, நல்லா காற்று வீசுது. ஆனால் தூங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அப்படி தானே? இறந்த ஒரு சிலர் சொர்க்கத்துக்கு போனாங்களாம். அங்கே நிறைய கடிகாரங்கள் இருந்ததாம். சுவர்லாம் நிறைய கடிகாரங்கள் இருந்ததாம். ஒன்று மட்டும்தான் ஓடாமலே இருந்ததாம். ஒரே ஒரு கடிகாரம் மட்டும் ஓடாமல் இருந்ததாம். ஒரு சில கடிகாரங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. இன்னும் சில கடிகாரங்கள் மிக வேகமாக ஓடிச்சான். இதை பார்த்த உடனே இது என்ன, சொர்க்கத்தில் இப்படி கடிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இங்க இருக்கிற கடிகாரங்களுக்கு பேரு பொய் கடிகாரங்கள், லை, பொய் சொல்லுவது அப்படின்னு சொல்றாங்க. புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அந்த ஒரு கடிகாரத்தை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓடாத கடிகாரத்தை காட்டுறாங்க. ஆமா, அது ஏன் ஓடாமலே இருக்கு? அது அன்னை தெரேசாவை குறித்து காட்டுது. அவங்க வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்லை, அதனால ஓடாது அப்படிங்கிறாங்க. அப்ப பொய் சொல்ல சொல்ல ஓடுமா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கடிகாரங்கள்லாம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் கணவன் மனைவிட்ட சொல்லக்கூடிய பொய் கடிகாரங்கள். இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் சொர்க்கத்தில் இதை ஃபேன், மின் விசிறியா பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே பாருங்க நிறைய கடிகாரங்கள் ரொம்ப வேகமாக ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மனைவி கணவன்கிட்ட சொல்கிற பொய் கடிகாரங்கள். கணவனை விட மனைவிலாம் நிறைய பொய் சொல்கிறாங்க. இந்த கடிகாரங்களை கொண்டு நாங்கள் சொர்க்கத்தில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தேவையான பவர்லாம் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். இது ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை கடிகாரம் இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஆனால் உண்மையை மறுத்து பொய் ஒன்றையே உண்மையாக கொண்டு வாழக்கூடிய இந்த உலகம் இன்று இருக்கிறது இல்லையா? அப்படி சொல்லும் போதுதான் சொன்னாங்க, ஜப்பான்ல இருக்கிறவங்களாம் வேலை இல்லைன்னா செத்துடுவானா. ஜப்பான்ல இருக்கிறவங்களாம் வேலை இல்லைன்னா செத்துடுவானா. அவனால வேலை பார்க்காம இருக்க முடியாது. உழைத்துக்கிட்டே இருப்பான். சைனாவில் இருக்கிறவன் ஏதாவது சூதாட்டம் அப்படிங்கிறதுல ஈடுபடாம இருந்தானா அவனால வாழ முடியாது, செத்துருவான் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் அப்படின்னு கேட்கும்போது, அவன் பொய் சொல்லலைன்னா செத்துருவான், பிறரை ஏமாத்தலைன்னா செத்துருவான் அப்படிங்கிறாங்க. ஆக பொய் சொல்லுவதும் பிறரை ஏமாற்றுவதுக்கும் உலகத்தில் நம்ம இந்திய தேசம், இந்திய மக்கள் எல்லாம் ஒரு என்ன சொல்ற பேர் வாங்கியிருக்கோம், அடையாளம் வாங்கியிருக்கிறோம். இந்த ஏமாற்றமும் ஏமாற்றுபவர்களும் நிறைய இருக்கு. நிறைய வலையில் நகை கடன்பான்,
பணம் என்ன லோன் தர்றேன்ப்பா, இல்லை அதை வாங்கி தரேன், இடம் வாங்கி தரேன், வட்டி வாங்கி தரேன், இப்போ 100க்கு 10 வட்டி, 100க்கு 5 வட்டி, என்னென்னமோ எப்படியெல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் பிழைக்க முடியுமோ பிறரை ஏமாற்றி அப்படியெல்லாம் பிழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதும் உண்மை. ஆக இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை, 100 ரூபாயும் 2000 ரூபாயும் 100 ரூபாயும் 200 ரூபாய் 2000 ரூபாய், சாரி 200 இல்லை, 100 ரூபாயும் 2000 ரூபாயும் சாலை விபத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சொர்க்கத்துக்கு போச்சான். சொர்க்கத்துக்கு போன உடனே கடவுள் 100 ரூபாயெல்லாம் நீங்கெல்லாம் வாங்க, வேகமாக வாங்க அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து விட்டு அவங்களெல்லாம் வரவேற்று உடனே சொர்க்கத்தினுடைய என்ன சொல்றது, வாழ்வை, நிலை வாழ்வை கொடுத்து அவங்களெல்லாம் ஆசீர்வதித்தாராம். 2000 ரூபாய் நோட்டுக்கு ரொம்ப வருத்தம், 2000 ரூபாய் நோட்டுக்கு ரொம்ப வருத்தம். ஆஃப்டர் ஆல் ஒரு 100 ரூபாய் ஒரு செல்லா காசு மாதிரி, அவ்வளவு மரியாதையா? நான் 2000 ரூபாய் எவ்வளவு என்னால செய்ய முடியும் தெரியுமா? என்ன என்ன இன்னும் இந்த சொர்க்க வாசலுடைய நுழைவாயிலே நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, இது அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு 2000 ரூபாய் பேசிட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னதா சொல்றாங்க, வேடிக்கையா சொன்னதா சொல்றாங்க, இந்த 100 ரூபாயினுடைய சில்லறை நோட்டுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, இதெல்லாம் நான் உண்டியல்ல கொஞ்சம் பார்க்குறேன், அதெல்லாம் ஆண்டவனுக்கு கொடுக்கப்படுது, அதெல்லாம் ஆண்டவனுக்கு காணிக்கையா நிறைய வருது. ஆனால் இந்த 2000 ரூபா நோட்டு நான் கோயிலில் பார்க்கறதே இல்லை. 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா அப்படிலாம் நான் கோயிலில் பார்க்கறதே இல்லை, ஆண்டவருக்கு காணிக்கையாவல்ல. அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கேலி கூத்து கொண்டாட்டங்கள், ஹோட்டல் அண்ட் டாஸ்மார்க் எங்கெல்லாம் இருக்க முடியும், எங்கெல்லாம் நியாயங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் இருக்குது. அப்போ உனக்கு சொர்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மறுப்பதாக சொல்லுகிறாங்க. நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னா, இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, சில நேரத்தில் உண்மை என்பதை மறந்து விட்டு, உண்மை என்பதை மறுத்தும் விட்டு, ஏதோ ஒன்றை உண்மை என பற்றி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பொய்யான வாழ்க்கை, ஒரு பொய்யான வாழ்க்கை. அந்த பொய்யான வாழ்க்கையை தான் உண்மையாக பிரதிபலித்துக் கொண்டும் அதற்காக நாம் நம்மை இழந்து கொண்டும் இருக்கிறோம் என்பதும் உண்மை. ஆக ஆண்டவர் காட்டுகின்ற வழி, அந்த வழியை நாம் மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம், அந்த வழியை காண்பதும் இல்லை. மாறாக ஏதோ ஒரு வழியை தேடிக்கொண்டு அலைகிறோம், அலைந்து திரிகிறோம். நிம்மதி என்பதை தேடி 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 எங்கும் நிம்மதி இல்லை என்றும் நாம் வீணாக போய்விடுகிறது. நம்முடைய வாழ்க்கை என்பதும் உண்மை ஆகிவிடுகிறது. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, ஒரு பேருந்தில் ஒரு பாட்டி பயணம் செய்தாங்க. பேருந்தில் பாட்டி பயணம் செய்கிறாங்க. அந்த பாட்டி ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்துட்டாங்க. டிக்கெட் எடுத்ததெல்லாம் அந்த எந்த இடத்துக்கு டிக்கெட் எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கண்டக்டரும் மறந்துட்டாரு. ஆனால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு. கோயம்புத்தூர் போய் இறங்கணும், அது மட்டும் அவங்க பாட்டிக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் கண்டக்டர் போகும்போது வரும்போதெல்லாம் கருமத்தாம்பட்டி வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருமத்தாம்பட்டி வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்த உடனே சொல்றேம்மா அப்படின்னே சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. எந்த நேரமும் பஸ்ஸினுடைய ஒரு பகுதியிலிருந்து மறுபொரு பகுதிக்கு சென்றுட்டு திரும்பும் போது இல்லை வரும்போது எந்த நேரம் பார்த்தாலும் கண்டக்டர், சார் என்னம்மா கருமத்தாம்பட்டி வந்துருச்சா, கருமத்தாம்பட்டி வந்துருச்சான்னு கேட்க, ஏம்மா உன்னோட பெரிய தொல்லையா இருக்குமா, நிம்மதியா தூங்கு, கருமத்தாம்பட்டியில் பஸ் 10 நிமிஷம் நிற்கும், நான் மறந்துடாம உன்னை இறக்கி விட்டுட்டே போறேன், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டார். இறங்கனெல்லாம் அவசியம் இல்லை, கருமத்தாம்பட்டி வந்தா மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்பலாம்ல உடனே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிச்சு.
கருமத்தாம்பட்டி வந்தது, எல்லாரும் இறங்குனாங்க. கண்டக்டர் டிரைவர் வேகமாக போய் டீயை குடித்தாங்க. வந்து கண்டக்டர் விசில் அடித்தார். டிரைவர் பஸ் எடுத்தார், போயிட்டாரு. ஆனால் பாட்டியை இறக்கி விடலை. கடந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போயாச்சு. அப்போ திரும்பி இந்த கண்டக்டர் வரும்போது கருமத்தாம்பட்டி வந்துச்சு. ஐயோ ஐயோ, மறந்துட்டேனே பாட்டி, கருமத்தாம்பட்டியில் நின்றுச்சு பஸ்ஸு, நீ என்ன தூங்கிட்டு, நீ சொன்னில்ல என்னை இறக்கி விடுறேன்னு, என்னை ஏன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பஸ்ஸில் இருக்கவங்களாம், ஏயா உனக்கு தான் அறிவு இருக்கா, எவ்வளோ வயசானவங்க அந்த பாட்டி, இப்படி பண்ணிவிட்டியே, 20 கிலோமீட்டரு எப்படி அவங்க போவாங்க, நீ மரியாதையா பஸ்ஸை திருப்பு, மரியாதையா பஸ்ஸை திருப்பு. அவங்க உனக்கு எப்படியும் 100 தடவையாவது இந்த பஸ்ஸில் கேட்டிருப்பாங்க, கருமத்தாம்பட்டி வந்துருச்சா, கருமத்தாம்பட்டி வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீ மறந்துட்டு இறக்கி விடாம அந்த பஸ் வழி இல்லாமையும் பஸ்ஸை திருப்பி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் நிறுத்திட்டு இறங்குமான்னு சொன்னா, நான் ஏன்டா இறங்கணுங்க, நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்கேன்டா, நான் ஏன்டா இறங்கணும், கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்கேன்டா. அப்புறம் ஏன் பாட்டி கருமத்தாம்பட்டி கருமத்தாம்பட்டினே சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என் மவன் என்னை பஸ் ஏற்றி விடும்போது கருமத்தாம்பட்டியில் கரெக்டாக மாத்திரையை போட்டுக்கமா, மறந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்புனா, ப்ரெஷர் மாத்திரை போடணும் நான், அதுக்காகத்தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக எடுத்து ஒரு டப்பாவை எடுத்து மாத்திரை எடுத்து போட்டு, ஓட்டுங்கடா போவோம்ப்ப, நான் கோயம்புத்தூரில் இறக்கி விட்டு போங்கடா மறந்துடாம அப்படின்னு சொன்னதான். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம் இலக்கு இறைவனை அடைவது. நம் இலக்கு இறைவனை அடைவது, அந்த இறைவனை தேடுவது, அந்த இறைவனை நம்முடைய இலக்காக வைத்து வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இலக்காக பிடித்துக்கொண்டு, லட்சியமாக பிடித்துக்கொண்டு, வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு படைத்த இறைவனை, நம்மை உருவாக்கிய இறைவனை, நமக்கு உரு கொடுத்த இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் நிச்சயம். என்று எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் இறைவனை வேணுங்கிற போது மட்டும்தான் பற்றிக்கிறோம், வேண்டுங்கிற போது மட்டும்தான் பற்றிக்கொள்வோம். மற்ற நேரத்தில் எல்லாம் அவரை மறந்தே வாழ்வோம், அவரை மறந்தே வாழ்வோம். ஆக இந்த இறைவனை நம் வாழ்க்கையில் ஒருவராக கொள்ளவும், இந்த இறைவனை முழுமையாய் பற்றி கொண்டு வாழவும், இந்த இறைவனோடு பயணிக்கவும், இந்த இறைவனுடைய உடனிருப்பை உணரவும் ஒன்று மட்டும்தான் தேவையானது. நமக்கு ஒன்று மட்டும்தான் தேவையானது, ஜெபம். என்னது? ஜெபம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கணும். ஜெபிக்க தெரியும் பொழுது, ஜெபிக்க நேரம் ஒதுக்கும் பொழுது நாம் இறைவனோடு இருக்கிறோம், இறைவனை தேடுகிறோம், இறைவனின் சித்தத்தை அறியவும் விரும்புகிறோம், இறைவன் நமக்கு என்னெல்லாம் செய்ய விரும்புகிறார் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. ஆக இறைவனின் திட்டப்படி அந்த இறைவனுடைய கரங்களில் நம்மை நாம் ஒப்படைக்கவும் முடிகிறது. இறை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபம் பவுல் அடிகளார் தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார். என்ன அது? எப்படி சொல்லுவாரு? எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். ஜெபம், ஜெபம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க நமக்கு வழிவகுக்கிறது. இடைவிடாது ஜெபிப்பதால் இறைவனின் திட்டத்தை, இறைவனின் சித்தத்தை நாம் ஏற்று வாழ, அதுக்கு நம் வாழ்வை அர்ப்பணிக்க, இறைவனுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்க அது வழிவகுக்கிறது. இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். அதனையும் கடந்து என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். நன்றி கூறுவதும் ஜெபம்தான், நன்றி கூறுவதும் ஜெபம்தான். இறைவன் படைத்த நாட்களில் நமக்கு நன்றி செலுத்துவதற்கு போதுமான நேரமும் காலமும் இல்லை. ஏனென்றால் இறைவன் அளப்பரிய கொடைகளால் நம்மை அலங்கரித்துள்ளார் என்பது உண்மை. அளப்பரிய கொடைகளால் நம்மை அலங்கரித்துள்ளார் என்பது உண்மை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக முதலிலே ஜெபம்
என்பது நன்றி கூறுவது. முதலிலே ஜெபம் என்பது நன்றி கூறுவது. தெசலோனிக்கேயர் எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 2வது வசனம் படிங்க பார்க்கலாம். நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நாம் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, எல்லா நேரமும் கடவுள்கிட்ட போற நேரம்லாம் அது வேணும் இது வேணும், அப்படி வாழணும் இப்படி வாழணும், அவ கார் வாங்கிட்டா, அவ வீடு கட்டிட்டா, அவ வந்துட்டா, அப்படி போயிட்டா, நானும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் அப்படின்னு நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே எதிர்பார்ப்புகளாகவும் ஆண்டவரிடம் என்ன இல்லையோ எல்லாத்தையும் நம்மகிட்ட இல்லாத கேட்டா கூட பரவாயில்ல, அடுத்தவங்க வச்சிருக்கதெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஜெபமாக, குறைகள் கூறும் ஜெபமாக, குறைகள் நிறைகளை காணக்கூடியதாக இல்லை என்றதுக்கு உண்மையாக. அதே தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், அன்பிற்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மையும் இறைவனையும் இணைக்கும் பாலம் ஜெபம். அது ஒரு உரை ஆடல், இறைவனோடு பேசுவது. நாம் இறைவனோடு பேசுகிறோம் என்பதை விட இறைவன் நம்மோடு பேசுகிறார் என்பதுதான் ஜெபம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம கோயிலெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு நாம பேசுறோமா இல்ல கடவுள் பேசுறாரா அப்படின்னு எங்க நேரம் கொடுக்கிறோம்? கடவுள் பேசுவதற்கு நேரம்னா நாம அமைதியா அமர்ந்திருந்தால் போதும், கடவுள் பேசுவார் நம்மிடையே. ஏதோ ஒரு வழியில எப்படியோ ஒரு நிலையிலே நம்மோடு நிச்சயமாக பேசுவார். இல்லை அங்கு இருக்கின்ற மனிதர்கள் வழியாக, சூழ்நிலை வழியாக, அங்கே நடக்கின்ற நிகழ்வு வழியாக நம்மோடு நிச்சயமாக பேசுவார். ஆக பேசும் இறைவனை கேட்கத்தான் அந்த நேரம், அதுதான் ஜெபம். ஆக நாம் இறைவனோடு பேசுகிறோம் என்பதை விட இறைவன் பேசுவதை கேட்க வேண்டும், அதுதான் ஜெபமாக அமைய வேண்டும். எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியும். எப்படி ஜெபிக்க தெரியும்? போய் முழங்கால் போட்டு அப்பா இயேசு, ஆண்டவரே ஆண்டவரே, அப்பா இயேசுவே, என்னை யாப்பா இப்படி விட்டுட்ட, என்னை யாப்பா இப்படி கஷ்டப்படுத்துற, ஐயோ கஷ்டம் கஷ்டம் தீரலையப்பா, அப்பா எனக்கு கொடுமையா இருக்குப்பா, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலைப்பா, அப்பா எனக்கு நல்ல கணவனை கொடுக்கல, அப்பா எனக்கு நல்ல பிள்ளைய கொடுக்கலையே, அப்பா அப்பா என் பிள்ளை இப்படி இருக்க அப்படி இருக்க, ஐயோ ஏப்பா ஏப்பா, ஐயோ எல்லாம் அதேதான். ஒரே நெகட்டிவிட்டி, ஒரே நெகட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டி ஏதாவது நடக்கணும்னு நினைச்சாலும் நடக்காதவருக்கு நம்ம போய் சொல்லி முழங்கால் படியிட்டு நம்ம வேண்டதை பார்த்தா, இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க பார்க்கலாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். கவலைப்பட வேண்டாம், கவலையே பட வேண்டாம். அதுதான் யோவான் செய்தியில சொல்லும்போது கூட சொல்ல அழகாக சொல்வாய், கவலைப்படுவதால் எவன்தான் தன் உயரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியும். ஆனா கவலைப்படாம யாராவது இருக்கிறோமா? ஃபாதர்ட்டெல்லாம் வந்தா, ஃபாதரை தந்தை அமல்ராஜெல்லாம் இங்க வந்தா குறைகளை சொல்லும், கவலைகளை சொல்லும், கண்ணீர் விடுறதா அழுகிறதா அப்படிதான் வேலையா இருக்குது. ஆக ஜெபம் என்பது நன்றி செலுத்துவது. பிலிப்பியருக்கு எழுதிய 2ஆம் அதிகாரம் 17-18 படிங்க மீண்டுமா. நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில்,
நீங்கள் படைக்கும் பணியில் நான் என் இரத்தத்தையே பலிப்பொருளாக வார்க்க வேண்டி இருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே. அம்மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோலவே நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆக இறைவன் நமக்காக இரத்தம் சிந்தினார். அதை மிக அழகாக சொல்லிட்டார். இந்த இறை வசனம் மிக அழகாக சொல்லுங்க. இறைவன் நமக்காக இரத்தம் சிந்தினார். அது எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். நான் உன்னை மீட்பதற்காக, நான் உன் பாவங்களை கழுவுவதற்காக சிலுவையிலே அறையப்பட்டேன், என் இரத்தம் குருதி சிந்தினேன், அழகாக சொல்லுகிறார். ஆனால் அது என் மகிழ்ச்சி, அது எனக்கு மகிழ்ச்சி. ஆக நீங்களும் மகிழ்ச்சியாய் இருங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். ஆக இறைவன் பேசுவதை கேட்ப இறைவன் நமக்கு கொடுத்த வரம் ஜெபம். அது இறைவனோடு நாம் பேசுகிறோம் என்பதை விட இறைவன் நம்மோடு பேச வேண்டும், பேசும் இறைவனின் குரல் கேட்க வேண்டும், அந்த இறைவனை நாம் பற்றி கொண்டு வாழ வேண்டும், அந்த இறைவனின் நம்பிக்கையிலே நாம் வளர வேண்டும். அதனால் இறைவன் தரும் ஆசீர்வாதங்களை பெற்று நாம் குடும்பத்திலே மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே. ஆக இறைவனுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்வோம், நன்றி செலுத்த கற்றுக்கொள்வோம். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. Praise the Lord. 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 இரண்டாவதாக இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபம் என்பது ஒரு ஆன்மீக செயல்பாடு. இந்த ஜெபம் என்பது ஒரு ஆன்மீக செயல்பாடு. அது நம்மை இந்த உலகத்திலிருந்து மீட்டு, இந்த உலகத்திலிருந்து விலக்கி கடவுளின் ஆட்சியில், கடவுளின் மாட்சியை காண, கடவுளோடு உறவு கொள்ள, தொடர்பு கொள்ள நம்மை அழைக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம், கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 4 படிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு, அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா? அவன் உடலோடு அங்கு சென்றானா? உடலின்றி அங்கு சென்றானா? யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப
பேரின்ப வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். Praise the Lord. 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 ஆக ஜெபம் என்பது ஒரு ஆன்மீக செயல்பாடு. நம்மை போல வாழுகின்ற மனிதன் அவன் இறக்கின்றான், உடலோடு செல்லுகின்றானா இல்லை உடல் அன்றி செல்லுகின்றானா கடவுள் மட்டுமே அறிவார். நாம யாரும் போயிட்டு வரல. கல்லறையில கொண்டு சிலர் அடக்கம் பண்றோம். ஆனா அடக்கம் பண்ணவங்க எப்படி மேல போறாங்க, உயிர் தெழுறாங்க, உயிர்ப்பு என்பது எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சந்தேகம் தான். நம்ம கூட சாதாரணமா சொல்லுவோம், முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுடுகாட்டுலையும் எவ்வளவு போராட்டம் நடக்கும், சண்டைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் நான் அறிந்த உண்மை. சில நேரங்களில் இறந்தவங்கெல்லாம் புதைப்பதற்கு சென்றோம் அப்படின்னா அங்க கொண்டு பாடி இறக்கி வச்சுக்கிட்டு குழியில வைக்கிறதா இல்ல மேல வைக்கிறதா, கட்ட அவுக்கிறதா இல்ல எப்படி புதைக்கிறது, எதை முன்னால செய்யறது எதை பின்னால செய்யறதுன்னு சண்டை பார்த்தீங்கன்னா செத்தவன் உயிரோட கூட வந்துருவாரு இருக்கு. அந்த அளவுக்குலாம் போராட்டங்கள் நடந்திருக்கு. உண்மையா நடந்தது. ஒரு இடத்துல போய் நிக்கிறேன், அந்த குழியில வச்சுட்டு தான் கட்டை அவுக்கணும்னு வருது. இல்ல கட்டெல்லாம் அவுத்துட்டு குழியில வையின்னு ஒருத்தன். இப்படிதான் ஆரம்பிச்சது. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் மொம்பட்டி எடுக்கிறான் வெட்டுறதுக்கு, இன்னொருத்தன் கடப்பாறை தூக்கிட்டு நிற்கிறான் அடுத்தவனை குத்துறதுக்கு. அன்னைக்கு எடுத்த முடிவு, இனிமே கல்லறைக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு. நிச்சயமா சொல்றேன், பொய் சொல்லல, உண்மையை சொல்றேன். கல்லறைக்கு போகிறதே இல்லை. இறந்த உடனே நல்ல திருப்பலி ஒப்பு கொடுத்து எல்லா ஜெபத்தையும் அங்கே சொல்லி, அப்பா நிம்மதியா போய் அவரை நல்லடக்கம் பண்ணிட்டு வாங்க. 3வது நாள் இல்லை 5வது நாள் இல்லை 7வது நாள் என்னைக்கு நீ கிருபைன்னு நோப்பா இல்லையா அன்னைக்கு சொல்லு, அவருடைய ஆன்மாவுக்காக நான் பூசை வச்சுட்டு கல்லறை வந்து வந்திருக்கிறேன் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவு. இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் கல்லறைக்கு போகிறது உண்டு. ஏன்னா அன்னைக்கு செத்தவன் இல்லாமல் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தன் பணமாக இருப்பான் அவருக்கு. அந்த அளவுக்கு சண்டை, சரியான சண்டை. ஒருத்தன் கடப்பாறையோட நிற்கிறான், வாடா மாப்பிள்ள பார்க்குறேன்டா, ஏய் விடுறான் அப்படிங்கிறான். ஒருத்தன் அவன் சொல்றான், ஏய் அவன் என்னடா, அவன் யாரா நம்ம ஊர்ல வந்து சட்டம் பண்றது, நமக்கு தெரியாதாடா அப்படிங்கிறான். இன்னொருத்தன், எங்க அவனை விடுறா நான் வெட்டுறேன் அப்படின்னு அவன் மண்வெட்டியை தூக்கி நிற்கிறான். பார்த்தா சகிக்கல. நானும் சத்தம் போட்டுட்டு தான் வந்தேன். எப்பா இப்போ செத்தவனை பதைக்க வந்தீங்களா இல்லை உங்களை யாராவது குழியில போடணுமாடா அப்படின்னு கேட்டுவிட்டு தான் வந்தேன். ஆக இப்படி எல்லாம் இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அதெல்லாம் நமக்கு அறிவதில்லை. ஆனால் ஜெபிக்கின்ற ஒருவன், ஜெபமே தன் வாழ்வென கொண்டு வாழுகின்ற ஒருவன், அந்த ஜெபத்தில் இறைவன் பேசுவதை கேட்கின்ற ஒருவன், தான் பேசுவதை விட இறைவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று தியானிக்கின்றவன், சிந்திக்கின்றவன், அமைதி காக்கின்ற ஒருவன் நிச்சயமாக கடவுளோடு இருப்பான். அது உலக இச்சைகளிலிருந்து, உலக நாட்டங்களிலிருந்து, இந்த உலகத்தின் பிடியிலிருந்து அவனுக்கு விடுதலை அளிக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இது ஒரு ஆன்மீக செயல்பாடு. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், வருவோம் கோயிலுக்கு பூசைக்கு போனப்பவே ஏதாவது ஒரு முதல் வாசகம் 300 இல்லை மன்றாட்டு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்குன்னு ஒரு தனி மேக்கப்பு, அதுக்குன்னு தனி ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்குன்னு வீட்டில் இருக்க கொஞ்சம் நகையெல்லாம் கழுத்தில் நிறைய வரும். அப்படி போட்டு வந்து அப்படி மென்னைக்கு நின்று மேலே நின்றுட்டு அப்படி அதில் பாப்பா இது ஆன்மீக செயல்பாடு, இதுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நான் வச்சிருக்கிறேன்னு கொண்டு வந்து காட்டுறதுக்கு இடம், அப்படிலாம் ஆகி போச்சு. ஆக உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்க, உலகத்திலிருந்து நம்மை விலக்கி, நம்மை தனிமைப்படுத்தி நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்று காட்டும் ஒரு ஆன்மீக செயல்பாடுதான் இந்த ஜெபம். ஆக நம்மை நாம் இழக்க வேண்டும். இழப்பதில் தான் பெறுகிறோம். நம்மை நாம் இழக்க வேண்டும். எதற்காக? கடவுளுக்காக, கடவுளை முழுமையாய் அடைவதற்காக, கடவுளை முழுமையாய் அனுபவிப்பதற்காக. இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக ஜெபம் என்பது
தனி ஒருவனுக்காக, எனக்காக நான் ஜெபிப்பதை விட அடுத்தவருக்காக ஜெபிப்பது ஜெபம். அடுத்தவருக்காக ஜெபிப்பது ஜெபம். நிறைய நேரத்துல எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், என் பிள்ளை, என் குடும்பம், என் ஊர், என் மக்கள், என் உணவு, என் சொந்தம் என்று நாம் சுயநலம் மிக்கவர்களாகவே இருக்கிறோம். சுயநலம் மிக்கவர்களாக இருக்கிறோம். ஆக நாம் அடுத்தவருக்காக ஜெபிப்பது, அடுத்தவருக்காக ஜெபிப்பது ஜெபம். அது உண்மையான ஜெபம். அதோடு நம்மோடு இருப்பவர்களுக்கு, நம்மோடு சேர்ந்து செயலாற்றுபவர்களுக்கு, பணி செய்பவர்களுக்கு, உழைப்பவர்களுக்கு, நாம் செய்கின்ற ஒரு பொது காரியத்தில் நம்மோடு இணைந்து இருப்பவர்களுக்கு, இவர்களுக்காக ஜெபிப்பது ஜெபம். ரோமியருக்கு எழுதிய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. ரோமியருக்கு எழுதிய புத்தகம் 1ஆம் அதிகாரம். தம் திருமகனை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் பணியின் மூலம் நான் உளமாற வழிபட்டு வரும் கடவுள் சாட்சியாய் சொல்லுகிறேன். உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக எப்பொழுதும் இறைவனிடம் வேண்டி வருகிறேன். கடவுளின் திருவுளத்தால் நான் உங்களிடம் வருவதற்கு இப்பொழுதாவது இறுதியாக ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டுமென மன்றாடி வருகிறேன். இது பவுலடிகளார் ஜெபிக்கிறார். ரோமியர் நகர மக்களோடு இணைந்து அந்த மக்களோடு, மக்களுக்காக, மக்களின் பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற அவர் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். தன்னையும் உட்படுத்தி கொண்டு ஜெபிக்கிறார். அதே ரோமியருக்கு எழுதிய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, என் இனத்தார் மீட்படைய வேண்டுமென, என் இனத்தார் மீட்படைய வேண்டும் என நான் உளமாற விரும்புகிறேன். அதற்காக நான் கடவுளிடம் மன்றாடுகிறேன். ஆக இனம், அந்த இன மக்கள் அனைவரும், பவுலடிகளார் ஒரு யூத இனத்தை சார்ந்தவர். அது நமக்கு நல்லாவே தெரியும். சவுல் என்ற ஒரு பெயரிலே அவர் எப்படி இருந்தார், எங்கிருந்தார், என்ன செய்தார், எல்லாவற்றையும் தெரியும். பவுலாக எப்படி மாறுகிறார் என்பதையும் நாம் அறிவோம். ஆக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என் இன மக்கள் மீட்படைய வேண்டும் என நான் உளமாற விரும்புகிறேன். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஆக ஜெபம் பிறருக்காக, அடுத்தவருக்காக, பணியில் இருப்பவருக்காக, உடன் உழைப்பவர்களுக்காக, நம்மை விட பிறருக்காக ஜெபிப்பதுதான் ஜெபம் என்று மிக அழகாக பவுலடிகளார் இறை வார்த்தையின் வழியாக சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். கடவுள் உங்கள் மீது அளவற்ற அருள் பொழிந்துள்ளதால் அவர்கள் உங்களோடு நெருங்கிய ஈடுபாடு கொண்டு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுவர். கடவுளின் சொல்லன்னா கொடைக்காக அவருக்கே நன்றி உரித்தாகுக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 13:9 படிங்க. 13:9 2ஆம் திருமுகம் கொரிந்தியருக்கு எழுதியது. நாங்கள் வலுவற்றவராயிருப்பினும் நீங்கள் வல்லமையுடையவர்களாயிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியே. நீங்கள் நிறைவடைய வேண்டும் என்றே நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம். ஆக பிறருக்காக ஜெபிப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. நாமும் ஜெபிக்கிறோம் பிறருக்காக. எப்படி ஜெபிக்கிறோம்? அப்பா இயேசு ஆண்டவரே, எப்படித்தான் சம்பாதிக்கிறாளோ தெரியலப்பா, எங்கதான் போறா வர்றாலாம் தெரியலப்பா, ஆனா நாலு ஒன்றுக்கா கலர் கலரா சேலை கட்டிக்கிட்டு போறா, கழுத்து நிறைய போட்டு போறா, எப்படிலாம் சம்பாதிக்கிறாப்பா, நான் மட்டும் அப்படி இருக்கிறேனப்பா, அவட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜெபம் எல்லாமே பிறருக்காக இருக்கு. ஆனா நம்மை விட அவர்கள் எல்லாம் தாழ்ந்து போகணும் அப்படின்னு இருக்கு. பிறருக்காக நம்முடைய ஜெபம்லாம் இருக்கு. நம்மை விட அவர்கள்லாம் கேவலமா இருக்கணும், கெட்டு போகணும், நடு ரோட்ல வந்துடணும், வாழ்க்கை குடும்பம் எல்லாம் ரோட்டுக்கு வந்துடணும், அப்படிலாம் ஒரு நல்ல எண்ணங்களோட
நல்ல சிந்தனைகளோடலாம் ஜெபிக்கிறோம் இல்ல? அதல்ல ஜெபம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறர் வாழ, பிறர் இறை ஆசீர் பெற, பிறர் இறைவனை அறிய, பிறர் இறை அனுபவம் பெற, இறைவன் கொடுக்கின்ற கொடைகளை நிறைவாய் பெற்றிட நாம் ஜெபிக்க வேண்டும். அதிலே தான் நாமும் நிறைவடைகிறோம். பழமொழி கூட மிக அழகா சொல்லுவாங்களே, பழமொழி கூட சொல்லுவாங்களே, தாய் பிள்ளை வளர்ப்ப வச்சு சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? அடுத்த பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாகவே வளரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்ததாக இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஜெபம் எளிமையான ஒன்றாக இருக்க வேண்டும். கவிதை கவிதை நடையில அப்படியே பயங்கரமா வார்த்தைகள் எல்லாம் பெருசு பெருசா போட்டு அப்படியே அடுக்கிட்டு போறது இல்ல. இறைவனின் திருவுளத்தை அறிய வேண்டும், இறைவனின் சித்தம் எதுவென உணர வேண்டும், இறைவன் வகுத்திருக்கின்ற திட்டத்துக்கு நம்மை நாம் கையளிக்க வேண்டும். அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜெபம் எளிமையான ஒன்றாக இருக்க வேண்டும். எதை போல? இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் போல, இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் போல. இயேசு அழகா கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர். ரெண்டு பகுதியா பிரிக்கலாம் அந்த ஜெபத்தை, ரெண்டு பகுதியா பிரிக்கலாம். ஒரு பகுதி எல்லாம் இறைவனுடைய மாட்சி, இறைவனை புகழுதல், இறைவனுடைய புகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. அடுத்த பகுதியெல்லாம் அன்றாட உணவை. அப்ப அது நம்முடைய ஜெபமா இருக்கு. அந்த ஜெபத்திலையும் பாத்தீங்கன்னா மிக அழகான வரிகள் எப்படி வருகிறது? குற்றங்களை மன்னியும். எப்படி? அதுக்கு கண்டிஷன் என்ன? நான் பிறர் குற்றங்களை மன்னிப்பதால், நான் பிறர் குற்றங்களை மன்னிப்பதால். அப்ப நாம் மன்னிக்க மறுக்கும் பொழுது, நாம் மன்னிக்க மறுக்கும் பொழுது மன்னிப்பு கேட்கிறது நியாயமா? இல்ல, நியாயமே இல்லை. அதுபோல அடுத்து, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து. அது வேண்டுதல். அடுத்த பகுதியாக வேண்டுதலாக இருக்கிறது, இறை வேண்டுதலாக இருக்கிறது, இறைவனிடம் கேட்பதாக. எளிமையானது அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். ஒரு பகுதி புகழ்ச்சி, இறை மாட்சி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில். அதெல்லாம் இறை புகழ்ச்சியாக, இறைவனை மாட்சிப்படுத்துவதாக, இறைவனை ஆர்ப்பரித்து பாடுவதாக, புகழ்வதாக அமைகிறது. அடுத்த பகுதி, அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை மன்னியும் என்று அழகான வேண்டுதலாக இருக்கு. ஆக எளிமையான ஒன்றாக இறைமகன் இயேசு ரோமையருக்கு எழுதிய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்க பார்க்கலாம். ரோமையருக்கு எழுதிய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15 படிங்க பார்க்கலாம். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை, நீங்கள் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக கடவுள் கொடுத்த மாட்சி அது, கடவுள் கொடுத்த உரிமை அது. அது யாரும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, பறித்துக் கொள்ள முடியாது. கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆக கடவுளை அப்பா தந்தையே என அழைக்க நமக்கு உரிமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஏன்? கடவுளின் பிள்ளைகள் நாம். ஆகவேதான் அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம். அதைத்தான் ஆண்டவரும் நமக்கு விண்ணுலகில் இருக்கிற தந்தையே என்று சொல்லி நம்மை செபிக்க கற்றுக் கொடுத்தார். கலேசியன்ஸ், கலாத்தியர் தானே கலேசியன்ஸ்னா 4:6 படிங்க பார்க்கலாம். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என
கூப்பிடுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. கடவுளின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. கடவுள் நம்மை மனிதனாக உருவாக்கும் பொழுது உயிரற்றவராகத்தான் இருந்தோம் சொல்றாங்க. தொடக்க நூல்ல வாசி தருகிறோம் இல்லையா? ஆக கடவுள் உயிர் மூச்சை ஊதினார், மனிதன் உயிருள்ளவனானான் என்று சொல்லுகிறது இல்லையா? ஆக உயிர் மூச்சு இறைவன் ஊதிய காற்று, அது ஆவியின் வல்லமை. அதுதான் கடவுளின் ஆவி நம்மிலே குடிகொண்டிருக்கிறது. அதுதான் ஆன்மா. நான் புரிந்து கொள்வது நிறைய இடங்களில் சொல்லுவது உண்டு. சிறப்பா இந்த மூவொரு கடவுள் பெருவிழாவில் நான் இதை சொல்லுவது உண்டு. மூவொரு கடவுள் எப்படி புரிஞ்சு கொள்கிறது அப்படின்னு கேட்பேன். மூவொரு கடவுளை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி நம்முடைய உடல் வச்சு நம்ம அழகா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய உடல் இயக்கத்தை வச்சு அந்த மூவொரு கடவுள் எப்படி ஒரே கடவுளாய், மூன்று ஆட்களாகும் ஒரே கடவுளாய் எப்படி ஆக நாம் ஒரே கடவுளை நம்புகிறேன் என்று தான் சொல்லுகிறோம். மோனோதெயிசம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய நம்பிக்கை ஒரே கடவுளின் மீது கொண்ட நம்பிக்கை. ஆனால் மூன்று ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். உடம்புல உயிர்னு ஒண்ணு இருக்கு. செத்தவனுக்கு என்ன அடையாளம்? செத்தவனுக்குலாம் அடையாளம் சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு மூச்சு நின்னு போச்சு, அப்ப அந்த மூச்சு உயிரா? அப்புறம் இன்னொன்னு இதய துடிப்பு நின்னு போச்சு, இதயம் துடிக்காது, நின்னு போச்சு. அப்ப அந்த இதய துடிப்புல உயிர் இருக்கா? அதான் இதய துடிப்பு தான் உயிரா? இன்னொன்னு செத்தவனுக்கு இன்னொரு அடையாளம், ஆன்மா உடலை விட்டு போயிடுச்சு, ஆன்மா பிரிஞ்சிருச்சு. அவர் ஆன்மாவுக்கு தான் ஜெபிக்கிறோம். ஆன்மா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியல. அது இதயம் துடிக்கிறத உணர முடியும். சுவாசிக்கிற காட்சி நின்றுச்சு, ஆன்மா பிரிஞ்சு போச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த மூன்று உயிர் எல்லாமே உயிர். ஆன்மா உடலை விட்டு பிரிந்து விட்டது என்றாலும் அவன் செத்து விட்டான், அவன் உயிர் உள்ளவன் அல்ல, உயிர் போய்விட்டது. அவன் இதயம் துடித்து கொண்டே இருக்கின்ற இதயம் நின்று விட்டது என்றாலும் அவன் செத்து விட்டான், அவனிடம் உயிர் இல்லை. சுவாசித்துக் கொண்டிருந்த மனிதன் சுவாசிப்பதையும் நிறுத்திவிட்டான். மூக்குல கை வச்சு பார்ப்பாங்க, உயிர் போய்விட்டது, அவன் செத்து விட்டான். இதுதான் மூவொரு கடவுள். எங்க உயிர் இருக்கு? எல்லாத்திலையும் உயிர் இருக்கு. ஆக மூவொரு கடவுளாய், ஒரே கடவுளாய் இறைவன் செயல்படுகிறார் என்று சொன்னால் நம் உள்ளத்தை வைத்தே, நம் உடலின் இயக்கத்தை வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் இயேசுவில். ஆக உயிரற்றவனாய் வெறும் களிமண்ணால் மனிதனை உருவாக்கி உயிர் மூச்சை ஊத அவன் உயிருள்ளவனானான் என்று படிக்கிறோம் இல்லையா? ஆக கடவுளின் ஆவி நம்மிலே இருக்கிறது. அந்த ஆவிதான் நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிறது. ஆகவேதான் உரிமை மக்களாய், உரிமை பிள்ளைகளாய் கடவுளை அப்பா தந்தையே என்று நாம் அழைக்கிறோம். ஆக நம்முடைய ஜெபம் அப்பா தந்தையே என்று பிள்ளைகளுக்குரிய ஒரு உறவோடு, ஒரு உணர்வோடு நின்று அவ்வளவுதான். எளிமையா பல 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 கவிதை வார்த்தைகளும் கட்டுரை வார்த்தைகளும் அப்படியே மேற்கோள் காட்டி எடுத்துக்காட்டு அதை காட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வெறுமையா உள்ளத்தை திறந்து ஆண்டவர் முன்னாள் நான் பாவி என்று நின்றாள். 2 பேரும் ஜெபிக்க போனாங்களே, ஞாபகம் இருக்கா? பரிசேயரும் எப்படி ஜெபிச்சார்? ஒருத்தர் போய் அவரை சுட்டி காட்டி, நான் அவனை போல இல்லை, 10ல் 1 பங்கு இருக்கிறத கொடுக்குறேன், நான் அதை செய்கிறேன், நான் நல்லவன், நான் வல்லவன், சிறந்தவன், ஆனால் அவன் பாவி அப்படின்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார்? நான் பாவி, உன்னுடைய முன்னிலை நிற்பது கூட நான் தகுதியற்றவன் என்று. யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? வரி தண்டுபவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனின் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு கடவுளை அப்பா தந்தை என உணர்ந்தவர்களாய் பிள்ளைக்குரிய உணர்வோடு எளிமையாய் பேசுவது. தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் உரிய உறவு எப்படி இருக்கும்? நெருக்கமாக இருக்கும். அங்கே லாங்குவேஜ்லாம் தேவைப்படுமா? மொழிகள் தேவைப்படுமா? உடனே போய் ஒரு அப்பா பிள்ளைகிட்ட போய், அப்பா இதனால் நான் உங்களிடம் கேட்பது என்னவென்றால், எனக்கு நாளை என் பள்ளியில்
என்ன நோட்டு புத்தகம் வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உடனடியாக எனக்கு இந்த நோட்டு புத்தகத்தை வாங்கி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி சொல்லுவாங்களா? அவர் அப்பா நோட்டு வாங்கிட்டு வச்சுனாங்கப்பா, நோட்டு வாங்கி தரியா அப்படின்னு கேட்போம். அங்கே லாங்குவேஜ் இல்லை, ஃபார்மல் இல்லை, இன்ஃபார்மல், ஜஸ்ட் அது மாதிரி. ஆக பிள்ளைகள் என்ற உரிமையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லவ வல்லவ போதுமானவ, வார்த்தையில் உண்மையுள்ளவ, நல்லவ வல்லவ போதுமானவ, வார்த்தையில் உண்மையுள்ளவ, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. Praise the Lord. 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 அடுத்ததாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது பெட்டிஷன் அல்ல. பெட்டிஷன்னா விண்ணப்பம், எழுப்புதல், எது வேணும் அது வேணும் அது வேணும்னு கேட்குற பெட்டிஷன் அல்ல. கவர்மெண்ட்ல கூட ஏதாவது பெட்டிஷன் போடுறோம் நமக்கு, தெரு குழாயில் தண்ணி வரல, கரண்ட்டு வரல, அது பிரச்சனையா இருக்கு, எங்கள் பகுதியில் குப்பை கொட்டி எல்லாம் கொட்டுறாங்க, சாக்கடை இருக்கு, கொசு தொல்லையா இருக்கு, இப்படிலாம் பெட்டிஷன் போடுறோம். அப்படி ஒரு பெட்டிஷன் அல்ல. மாறாக கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற, கடவுளின் விருப்பத்தை நாம் பெற, கடவுளின் சித்தம் எதுவென உணர்ந்து நம்மை அர்ப்பணிக்க, கடவுளுடைய கையில் நம்மை ஒப்படைக்க மன வலிமை பெற கேட்பதுதான் ஜெபம். அதுக்கு பெரிய மன வலிமை வேணும் நிச்சயமாக. அந்த மன வலிமை பெற ஜெபிப்பது ஜெபம். ஆக இது ஒரு விண்ணப்பம், பெட்டிஷன் அல்ல. மாறாக கடவுளின் திருவுளம், the will of God, கடவுளின் சித்தம் எதுவென நாம் உணர. லூக்கா நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறியலாம். இந்த தொழுநோய் படித்த ஒருவர் வருவார், பார்த்துருக்கீங்களா? தொழுநோய் படித்தவர் என்ன வந்து கேட்பாரு, அவன் வந்து பேசும் பொழுது, ஆண்டவரே நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். தொழுநோய் அவ்வளவு கொடுமையான ஒரு நோய், அருவருப்பான நோய். கை காலெல்லாம் அப்படி கையெல்லாம் விரலெல்லாம் சுருங்கி போய் புழு வச்சு, சில நேரங்கள் அந்த நான் ஹாஸ்டல்லாம் படிச்சிருக்கிறேன், மதுரையில் ஹாஸ்டலில் படித்த காலங்கள்லாம் பார்த்துருக்கேன். சில நேரத்தில் சிறங்கு சொறி சிறங்குன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கையிலெல்லாம் வரும் பொறியா, அப்படி இந்த கவடையெல்லாம் இருக்கும். பசங்கள்லாம் பார்த்துருக்கேன், அப்படியே வடிஞ்சு கிடப்பாங்க. அதுவே ஒரு இதுனா அப்போ தொழுநோய் எப்படி இருந்தது அப்படின்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நோய் தன்னை தாக்கி இருக்கிறது. அந்த கொடுமையான நோயில், அருவருப்பான நோயினால் புறக்கணிக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குனிந்து குறுகி நிற்கின்ற அந்த மனிதன் எவ்வளவு ஆசைப்படுவான் நலம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இயேசுவை பார்த்துட்டு என்ன கேட்கிறான், ஆண்டவரே நீர் விரும்பினால். என்ன நீர் விரும்பினால் என்று சொல்லும் பொழுது என்ன புரிகிறது, இது உமக்கு சித்தமானால், இது உமது திட்டம் என்றால் எனக்கு நோய் போகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் பாருங்க. அதான் பெரியது. ஆண்டவரும் என்ன சொல்லுகிறார், ஆண்டவரும் உடனே என்ன சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன். அழகா சொல்லுகிறார். நோய் நீங்கி நலமோடு இரு என்று சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறாரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் இறைவன் ஜெபிக்கிறார்? இயேசு கூட ஜெபிக்கிறார். கெத்செமனி தோட்டத்தில் ஜெபிக்கிறார். எப்படி? தந்தையே நீர் விரும்பினால் இந்த துன்பக்களம், நீர் விரும்பினால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உன் விருப்பம்
நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரே, கடவுளின் திருவுளம். ஆக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பெட்டிஷன் இல்லை, விண்ணப்பங்கள் இல்லை, நிறைய விண்ணப்பங்களை போட்டுக்கிட்டே இருப்போம். அதில் வரப்பெல்லாம் பாட்டை பாடிக்கிட்டேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நமக்கு எல்லாம் அப்படியே என்ன படம் இருக்கு, நம்ம கொண்டு போய் நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற குமுறல், குறைகள், குற்றங்கள் எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்துடணும். எங்கிட்டாவது ஒரு பக்கம் இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறதா முக்கியம். அதனால போய் அடா புதா புதியா அப்படியா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுது. அதோட சேர்த்து பக்கத்தில் இருக்கிற கொடுமையெல்லாம் சொல்லிட்டு வந்துடுது. அப்போ அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா. அவ வீட்டு கழுவுற தண்ணி பூரா என் வீட்டுக்குள்ள வருது, எனக்கு நாத்தமா இருக்கு, அதனால என் வீட்டில் பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. கடவுளே, அவ அந்த வீட்டில இருந்து போயிடணும் அப்படிலாம் வேண்டிடும். அப்படியே இடையில எல்லாம் சொறி விட்டுட்டு வந்துருவோம் நிறைய எல்லாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆக இறைவனின் திருவுளத்தை தேடுவது, இறைவனின் மாட்சியை தேடுவது. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12 படிங்க, வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12. அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுவதற்கு செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். இரவெல்லாம் செலவிட்டார். இயேசு ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? தந்தையின் திருவுளம் எது என உணர, அறிய, அந்த திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக கையளிக்க, தன்னை கடவுளின் கரங்களில் ஒப்படைக்க அவர் ஜெபிக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக நாம் பார்க்கலாம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது ஆப்ஷனல். 1 2 ABC, அதுல நல்லதை தேர்ந்தெடு. இல்ல ஒகேஷனல் அப்படின்னா அது எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம். அப்படி அல்ல. அது ஒரு பிரேயர். ஜெபம் என்பது ஆப்ஷனும் அல்ல, அது ஒகேஷனலா செய்யக்கூடிய ஒரு செயலும் அல்ல. வாழ்க்கையை ஜெபமாக வேண்டும். ஜெபமே நம் வாழ்க்கையாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க பார்க்கலாம். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். எப்பொழுதும். ஆக வாழ்க்கையே ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபந்தான் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட ஒருவருக்கு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆக ஒரு கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு ஜெபம் என்பது ஏதோ ஒரு ஆப்ஷனல் ஒன். அது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடியதும் அல்ல. அது ஒகேஷனில் எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் தேடி போவதல்ல. மாறாக இது அவருடைய வாழ்க்கையாக வேண்டும். ஜெபம் வாழ்க்கையாக வேண்டும். தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிங்க பார்க்கலாம். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். அது ஏற்கனவே பார்த்தோம். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆயிருங்கள் அப்படின்னு படிச்சோம். இடைவிடாது ஜெபிங்கள். எப்பெல்லாம் ஜெபிக்கலாம்? அதுக்குன்னு தனி நேரம் வேணுமா? அதுக்குன்னு தனி இடம் வேணுமா அப்படின்னா இல்லவே இல்லை. நிச்சயமாக எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜெபிக்கலாம். நான் செய்யறது உண்டது. எந்த நேரத்திலையும் 10 பேரோட கூட டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். 10 பேரோட கூட ஒன்னா கார்ல எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருப்போம். கஜமுஜ பார்ப்பா, பயங்கரமான ஜோக், அது என்னென்னமோ பேச்செல்லாம் இருக்கும். அதையும் கேட்டுக்கொண்டிருப்பேன், அதுக்கும் பதில் சொல்லி கொண்டிருப்பேன். ஆனால் ஜெபித்து கொண்டிருப்பேன். பெருமையா சொல்ல, உண்மையா சொல்றேன். அதை சமைத்து கொண்டிருக்கும் போது ஜெபிக்கலாம். சமைத்து கொண்டிருக்கும் சமைக்கிறதுக்கெல்லாம் இப்ப நிறைய பேரெல்லாம் என்ன சொல்றது, இன்னைக்கு கூட காலையில் இந்த பாருங்க, வர்றதுக்கு முன்னால கொஞ்சம் சுடுதண்ணி நிரப்பிட்டு வரலாம்னு எங்க சமையல் அறைக்குள்ள போனேன். எங்க அம்மா மத்தியானத்துக்கு சமைச்சிட்டு இருக்காங்க, சமைக்கிற அம்மா. சமையல் அறையில் போனேன். நான் போனதை அவங்க பார்க்கல, நான் தண்ணி எடுத்ததை அவங்க பார்க்கல. நான் இண்டக்ஸ் ஸ்டவ்வில் கொண்டு வந்து ஆன் பண்ணி சட்டியை வைக்கும்போது இந்த மூடி விழுந்துருச்சு. அப்பதான் திரும்பி பார்க்குறாங்க,
என்ன காரணம்? மொபைல் ஓடிட்டு இருக்கு. அங்க மொபைல் ஓடிட்டு இருக்கு. அதுல என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒன்று வருமே, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பத்தாவதுக்கு வேற வீடு கூட்டுற அம்மாவும் நிக்குது. இந்த அம்மா ஒருத்தரா நின்று இருந்தா கூட என்ன பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். வீடு கூட்டுற அம்மா வேற நிக்குது. 2 பேரும் நின்றுட்டு சுவாரஸ்யமா அப்படியே ஆன்னு நிக்கிறாங்க. நானும் பார்த்தேன். அப்படியே மெதுவா அவங்க பாட்டு ஒரு பக்கம் ஒதுங்கி நிக்கிறா, பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நான் இப்படி போனேன், தண்ணி எடுத்தேன், கொண்டு வந்தேன், வச்சேன், சுடுது பண்ணேன். சூடு பண்ணிட்டு எடுக்கும்போது விழுந்துருச்சு பாருங்க. ஃபாதர் எப்போ வந்தீங்க, என்ன பண்றீங்க, சுடுதி நான் போட்டு தர்றேன் அப்படின்னு வராங்க. தன்னையை இழந்து நிற்கிறாங்க. இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஒரு கிறிஸ்தவனுக்கு இது எந்த நேரத்திலும் எப்பொழுதும் ஜெபிக்கலாம், எங்கிருந்தாலும் ஜெபிக்கலாம். எவ்வளவு கலவரங்கள் நடந்தாலும் நாம் ஜெபிக்கலாம். எவ்வளவு மேல தாளம் எல்லாம் ஒரு திருமண நிகழ்வுல இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற அப்படின்னாலும் ஜெபிக்கலாம். எளிமையான ஜெபம் இருக்கிறது நமக்கு நிச்சயமாக. இரக்கத்தின் ஜெபத்தை சொல்லலாம், ஜெபமாலை சொல்லலாம், என்ன வேணாலும் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இல்லையா, சும்மா அந்த லூக்கா நற்செய்தியில வரக்கூடிய கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளை சந்தித்து, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மீட்பின் செய்தி. நாம எல்லாம் வானதூதர் அன்னை மரியாளை சந்தித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்னாங்க அப்படின்னு மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அது ஒரு மீட்பு செய்தி. ஆக ஒவ்வொரு முறையும் அந்த ஜெபத்தை நாம் சொல்லும் பொழுதெல்லாம் வானதூதர் கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன அந்த மீட்பை இயேசு இந்த உலகிலே பிறப்பார், உலக மக்களின் பாவங்களை போக்குவார், அது அன்னை மரியாள் வழியாக நடைபெறும் என்று சொன்ன அந்த மீட்பு செய்தியை இந்த உலகுக்கு நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சும்மா அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் ஜெபமாலை வச்சிருக்கிறாங்க. 1 10 இல்ல, 2 10, 3 10, 4 10 இப்போ வந்துருச்சு. 4 10 200 சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம எவ்வளவோ தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நேரம் போறதே தெரியாது. ஆக நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடக்கும்போது சொல்லலாம், பயணிக்கும் போது சொல்லலாம், பஸ்ஸில், பயணத்தில், பேருந்தில், எங்க வேணாலும் ஜெபிக்கலாம். சமைக்கும் போது ஜெபிக்கலாம், வீடு துடைக்கும் போது, கூட்டும் எல்லா இடத்திலும் ஜெயிக்கலாம். அதனால கிறிஸ்தவனுக்கு ஜெபம் ஒரு ஆப்ஷனல் அப்படின்னா இல்லை, ஒரு ஒகேஷனலாக ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. வாழ்க்கை ஜெபம், ஜெபம்தான் வாழ்க்கை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் கடந்து நாம வரும் பொழுது லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10 தொடங்கி 14 வரை படிக்க பார்க்கலாம். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 இறைவனிடம் வேண்டுவதற்கு கோவிலுக்கு சென்றனர், அது நம்ம பார்த்தோம். சரி, ஆக ஒருவன் பரிசேயன், கடவுளே நான், அடுத்தது எடுங்க, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டு, அடுத்தவரை கம்பேர் பண்ணி ஒப்பிடப்பட்டு அவனை இழிவாக கருதி, அவனை விட இவன் நல்லவன் என, இவன் உயர்ந்தவன் என, இவன் என்னமோ சாதித்தவன் என, இவன் ஒரு மேல் ஜாதி உள்ளவன் அல்ல, இல்லை இவன் ஒரு பணக்காரன் என்று, செல்வந்தன் என்று, ஒவ்வொரு நிலையில எதை வேணாலும் சொல்லலாம். அப்படி ஒரு ஜெபம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஜெபத்தினுடைய முழுமையான பொருள் அங்கே அளிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. உங்கள் ஜெபம் கேட்கப்படாது, ஒரு துளி கூட கேட்கப்படாது. நீங்கள் இறைவனின் ஆசிரை பெறுவதற்கு பதிலாக நிச்சயமாக இறைவனின் சாபத்தை தான் பெற்றுக்கொள்வோம். அது உண்மை. அப்படி போய் அப்படி சொன்னவன் அந்த கடைசி ஒரு வார்த்தை, அந்த வரி தண்டுவனை போல இல்லாதது பற்றி ஆக அடுத்தவருடைய தாழ்ச்சியிலும், அடுத்தவனுடைய வறுமையிலும், அடுத்தவனுடைய ஏழ்மையிலும், அடுத்தவனுடைய பரிதாபத்திலும் நான் யோக்கியன், நான் அல்லவன் என்று சொல்லிக்கொண்டு மாறுதட்டி எவன் ஒருவன் அடுத்தவனுடைய வழியிலே தன்னை மகிழ்ச்சி படுத்திக் கொள்கிறானோ அது எப்படி இறைவனுக்கு உகந்ததாக அமையும்? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 படிங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், திறக்கப்படும் என்று சொல்லுறாங்க.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ஜெபம். இன்னும் நிறைய சொல்லலாம், உங்களுக்கு நிறைய சொல்லலாம். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 25 முதல் தொடங்கும். 5 முதல் நூற்றுவ தலைவன் அவனுடைய பையன் நலம் பெற ஜெபிக்கிறார். அவனுடைய பையன் நலம் பெற ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? நீ என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன். தன்னுடைய நிலை உணர்ந்து ஜெபிக்கிறான். தன்னுடைய நிலை உணர்ந்து ஜெபிக்கிறான். எப்படி வரி தண்டுவோர் தன் நிலை உணர்ந்து ஜெபித்தான், அதுபோல தன்னுடைய நிலை உணர்ந்து, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். ஒருவனை பார்த்து வானா வர்றான், இன்னொருவனை பார்த்து போனா போறான். அதை செய்க என்றால் செய்கிறான். அதனால என்ன வரம் கேட்கிறான்? ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், என் பையன் நலம் அடைவான். தொடர்ந்து வாசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த பகுதியை தொடர்ந்து வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுவார், மிக அழகாக சொல்லுவார், இஸ்ரவேல் இனத்தாரிடையே இத்தகைய நம்பிக்கையை ஒருபோதும் யாரிடமும் நான் கண்டதே இல்லை என்று சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக அவனுடைய ஜெபம் தன் நிலை உணர்ந்து, தான் என் நிலையில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து, இறைவனின் வார்த்தை, வார்த்தையான கடவுள், வார்த்தையான கடவுள் அவர். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது, அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தது என்று சொல்லி கடைசியில யோவான் 1:14 வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார். அதுதான் லூக்கா நற்செய்தியாளர் கப்ரியேல் வானதூதர் வழியாக அன்னை மரியாளுக்கு கொடுத்த மீட்பு செய்தியும் கூட. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையான கடவுள் வார்த்தை வடிவிலே நம்மோடு இறை வார்த்தையிலே பேசுகிறார். அந்த வார்த்தையே நமக்கு நலமளிக்கிறது, அந்த வார்த்தையை நமக்கு ஆறுதல் தருகிறது, அந்த வார்த்தையை நம் பிணிகளை போக்குகிறது, அந்த வார்த்தையே நம்மிடம் இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகளின் பிடியிலிருந்து விடுதலை அளிக்கிறது, நம் நோய் நொடிகளை போக்குகிறது, நமக்கு அருள் ஆசி அளிக்கிறது, நம் சாபத்தை போக்குகிறது, நமக்கு ஆசீர்வாதம் தருகிறது என்று சொன்னால் உண்மை, உண்மை. அதைத்தான் நூற்றுவ தலைவன் சொல்லும் பொழுது தன் நிலை உணர்ந்து, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியற்றவன். அதுதான் ஜெபம். இன்னைக்கு எங்க இருக்கு, எங்க இருக்கு அந்த ஜெபம்? அருமையான ஜெபம். அந்த நூற்றுவ தலைவனுடைய விசுவாசம் தான் இன்று திருப்பலியில அருமையான ஜெபமா இருக்கு. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர், பேறு பெற்றவர் என்று சொன்னவனே, இந்த நூற்றுவ தலைவன் அறிக்கையிட்டதை தான் விவிலியத்தின் அடிப்படையில் தான் திருப்பலி ஜெபம் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னும் ஆழமா சிந்திக்கலாம். உண்மையிலே இயேசுவில் பிரியமானவர்களே, என் இல்லத்தில் எழுந்திரல நான் தகுதியற்றவன். அவன் என் இல்லத்துக்கு, நீ என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன். இல்லத்தில் ஆண்டவர் நம் உள்ளத்தில் இல்லத்தில் எழுந்திரல இருக்கிறார், தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும். இந்த நூற்றுவ தலைவனுடைய விசுவாச அறிக்கை பாருங்க, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஜெபமா இருந்திருக்கணும். அது இன்றைக்கு திருப்பலியில வருது. ஆண்டவர் இயேசுவை உயர்த்தி காட்டி சொல்லும் பொழுது நாம் அதே ஜெபத்தை, அந்த நூற்றுவ தலைவனின் வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோம். பாத்தீங்களா? உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஏசையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 25வது வசனம் தொடங்கி வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி சீடர்கள் எங்க கடல்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புயல் காற்றடிக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில சீடர்கள் என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி உறங்கி கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவை எழுப்பினார்கள். அதுக்கடுத்து என்ன இருக்கு? தொடர்ந்து படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இது சீடர்களின் ஜெபம். ஆனால் சீடர்கள் ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது ஜெபிக்கிறார்கள், அபய குரல் எழுப்புகிறார்கள், சாவுக்கு பயப்படுகிறார்கள், சாக போற அப்பா காப்பாத்து அப்படின்னு. நிறைய நேரத்தில் நாமும் ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுதுதான் இந்த இறைவனை தேடுகிறோம். இல்லை என்றால் இந்த இறைவனை மறந்து இந்த இறைவனை விட்டு அகன்று வெகு தொலைவில் இருக்கிறோம், வெகு தொலைவில் இருக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போ கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கை கண்டு, முடக்குவாதமற்றவனின் மகனே துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இங்க நல்லா கவனிக்கணும். அந்த முடக்குவாதத்தில் இருப்பவன் ஜெபிக்கவில்லை. இது ஜெபம்தான். ஆண்டவருடைய அருளுக்காக ஜெபிக்கிறாங்க. முடக்குவாதமற்றவன், நோயில் இருப்பவன் ஜெபிக்கவில்லை. ஆனால் இந்த முடக்குவாதமற்றவனை கட்டிலில் சுமந்து கொண்டு வந்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆக நம்ம அடுத்தவருக்காக ஜெபிக்கணும் படிச்சோமா? பார்க்கலையா? பார்த்தோம். ஜெபம் என்பது அடுத்தவர்களுக்காக ஜெபிப்பது. ஆக அடுத்தவருக்காக ஜெபிக்கும் இதுலையும் ஆண்டவர் அந்த முடக்குவாதமுற்றவனை கட்டிலில் சுமந்து வந்தவர்களின் நம்பிக்கையை பார்த்து, நல்லா இருக்கும். முடக்குவாதமுற்றவனுடைய நம்பிக்கை எங்க கேள்விக்கே வரல. அவனுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்ப நம்ம யாருக்கு வேணாலும் ஜெபிக்கலாம். நம்பிக்கை இல்லாத, கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் ஜெபிக்கலாம், கிறிஸ்து இயேசுவை அறியாதவர்களுக்கும் ஜெபிக்கலாம், கிறிஸ்து இயேசுவை தெரியாதவர்களுக்கு நமக்கு கூட்டிட்டு வரலாம், இந்த பிறையில ஜெபிக்கலாம். எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு. ஆக அவர்கள் ஜெபமும் கேட்கப்பட்டன. துணிவோடு அந்த 4 பேருடைய நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி இறைவன் ஆசீர்வதிக்கரை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 34 முதல் படிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். ஆக அப்பத்தை பழுகி பெருகச் செய்து அங்கிருந்தவர்களுக்கு அவர் உணவாக உண்ண கொடுக்கிறார். ஆக அதற்கு முன்னால் இயேசு ஜெபிக்கிறார். என்ன செய்கிறார்? இயேசு ஜெபிக்கிறார். இயேசு ஜெபிக்கிறார். ஆக நமக்கு இயேசு ஜெபத்திற்கு இயேசு ஒரு எடுத்துக்காட்டு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மறந்துடாதீங்க. ஜெபிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 17-18 ரெஃபரன்ஸ் இருக்கு புதிய ஏற்பாட்டில். 17-18 ரெஃபரன்ஸ் இருக்குது இயேசு ஜெபிக்கிறார் என்பதற்கு. 1-2 பார்க்கலாம், வேணா பாருங்க. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நாம் படித்தோம். அது 12ஆம் அதிகாரத்தில் படித்தோம். இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபித்தார். லூக்கா நற்செய்தி
6ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். ஆமா, அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவழித்தார். ஓகே, அந்த நிகழ்வு அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆனால் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது? அது தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும் அவருடைய காலம் வந்துட்டு. சிலுவையில் அறையப்பட போகிறார். அவர் இறப்பது நிச்சயம். ஆனால் அவர் கட்டி எழுப்ப விரும்பிய அந்த இறை ஆட்சி, the kingdom of God, அது போயிடும் நினைப்பாரா? தொடர்ந்து நடக்கணும். அன்பு பறைசாற்றப்படணும். கடவுளின் அரசாட்சி நிறுவப்படணும். அப்ப அதற்கு தேவையான 12 சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆக 12 சீடர்கள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேரை மட்டும் பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார். ரோமியருக்கு எழுதிய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் படிக்கலாம். ரோமியருக்கு எழுதிய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் படிக்கலாம். தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்கினார். தமக்கு ஏற்புடையோர் வாழ்ந்த வாழ்க்கை ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் என்று மிக அழகா. ஆக தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். ஆக இறைவன் அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். 12 பேரை, எத்தனையோ சீடர்கள், அத்தனை பேரில் அவர்கள் திருத்தூதர்கள் என்று இவர்களை 12 பேரை நியமிக்கிறார். அதற்காக இறைவனின் அருள், ஆற்றல் எல்லாம் தேவைப்படுகிறது. ஆகவேதான் தனிமையான இடத்துக்கு மலைக்கு மேல சென்று இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ஆக மிகப்பெரிய ஒரு செயலை செய்ய போறார். ஏன்னா தனக்கு பின் இந்த இறை ஆட்சியை கட்டி எழுப்ப வேண்டும், இறை ஆட்சியை உலகுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படின்னா அதற்கு ஆட்கள் தேவை. அவங்கள தேர்ந்தெடுக்கணும். எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணணும் தான். இரவெல்லாம் செலவழித்தார். இரவெல்லாம் செலவழித்தார். இயேசு ஜெபிக்காமல் எந்த ஒரு செயலையும் செய்ததில்லை. Praise the Lord. Praise the Lord. யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 42, லாசரை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது அங்க பாருங்க, அழகா சொல்றார். நீ இயேசு சொல்லுகிறார், யாரை? தந்தையாகிய கடவுளிடம் சொல்லுகிறார், நீர் எப்பொழுதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டு இப்படி சொன்னேன் என்று கூற. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அடுத்து வாசிங்க பார்க்கலாம். லாசரே வெளியே வா, வெளியே வா. ஆக அவர் ஜெபிக்கிறார், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கிறார். எப்படி? நான் வேண்டுவதை நீ செய்வீர் என நான் அறிவேன். ஆக நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கிறார். அந்த நம்பிக்கையிலே அந்த இயேசு ஆண்டவர், அந்த நம்பிக்கையிலே இயேசு ஆண்டவர் தந்தை மீது ஆணையிட்டு சொல்லுகிறார், லாசரே எழுந்து வா. ஆக மிகப்பெரிய உயிரற்ற ஒருவனை உயிர் கொடுத்து எழுப்புகிறார் இறைவன். ஜெபிக்கிறார். அதற்கு முன்னால் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். 21வது வசனம். பின்பு அவர் அவர்களை விட்டு இயேசு சீடர்களை விட்டு அகன்று நகரத்திற்கு வெளியே உள்ள பெத்தானியாவுக்கு சென்று அன்று இரவு அங்கு தங்கினார். என்ன விஷயம்? ஓய்வு எடுக்கிறதுக்கு தங்கினாரா? இல்ல ஜாலியா இருக்கிறதுக்கு தங்கினாரா? ஜெபிப்பதற்கு, இறைவனோடு தனித்திருப்பதற்கு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதை தொடர்ந்து வரக்கூடிய செயல் நிச்சயமாக எதற்காக அவர் அப்படி இருந்தார் அப்படிங்கிறது என்ன வரும்? ஆலயத்தை சுத்தம் செய்கிறார். ஆலயத்தில் வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு அடுத்த நிகழ்வு அதுதான். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஆக அதற்கு எவ்வளவு ஒரு புரட்சியான
ஒரு புரட்சியான செயல். என் தந்தையின் இல்லத்தை வியாபார கூடமாக மாற்றிவிட்டீர்களே என்று சொல்லி சாதுவமாக இருந்து தெரிந்த இயேசு, எல்லா இடத்திலும் அமைதியாக இருந்த இயேசு அன்று சாட்டை பின்னி அடிக்க ஆரம்பிக்கிறார். வல்லமை பெறுகிறார். இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ஆலயத்தில் நடைபெறக்கூட கொடூரத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறார், புரட்சி செய்கிறார். ஜெபம் தேவைப்படுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 39 படிச்சோம். அந்த கெத்சமனி தோட்டத்தில் துன்ப களம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல உன் விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி இறை விருப்பத்தை கேட்டு இறைவன் ஜெபித்தார் என்று கேட்டு பார்த்தோம். மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 37 படிங்க. மத்தேயு நற்செய்தி 23:37 படிங்க. எருசலேமே 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 எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயோ? கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் என் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பம் இல்லையே. எருசலேம் நகருக்காக ஜெபிக்கிறார். வரவிருக்கும் அழிவிலிருந்து அந்த எருசலேம் நகரை காத்துக்கொள்ள இறைவனின் இரக்கத்தை கேட்டு அந்த எருசலேம் நகருக்காக ஜெபிக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நாம் பார்க்கலாம், நிறைய இருக்குது. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 10, மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 22, மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 28 சுகமளிப்பதற்கு முன்னால இயேசு ஜெபிப்பதாக கூறப்பட்டிருக்கும். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 4 தனிமையாக சீடர்களை விட்டு அவர் ஜெபிக்கிறார். மத்தேயு நற்செய்தி 14:13 யோவானின் இறப்பு செய்தி கேட்டு அவர் ஜெபிக்கிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார் என்பதையெல்லாம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 37-38 சீடர்களையும் ஜெபிக்க அழைக்கிறார், அவங்களையும் ஜெபிக்க கேட்கிறார், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1 உயர்ந்த மலையில தனியாய் ஜெபிக்கிறார். தன்னுடைய உருமாற்ற நிகழ்வை அதை இறைவனுக்கு மாட்சியாக ஒப்புக் கொடுப்பதில் அவர் ஜெபிக்கிறார் என்பதை. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44 எதிரிகளுக்காக துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்கிறார். இப்படியா நிறைய. மத்தேயு நற்செய்தி 21, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல, லூக்கா 11, லூக்கா 11 5:13 5:13 படிங்களே பார்க்கலாம். 5-13. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 5-13. மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா 3 அப்பங்களை கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர். இது ஒரு நிகழ்வு நமக்கு தெரிஞ்சதான் நிறைய தடவை வாசிக்க கேட்டிருக்கிறோம். இது என்ன அப்படின்னா, ஜெபத்தில் ஒரு விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி. ஆக நாம் ஜெபத்தில் விடாமுயற்சி கொண்டு தொடர்ந்து நாம் இறைவனின் சித்தத்தை நம் வாழ்விலை உணரவும் அந்த திட்டத்துக்கு நம்மை கையளிக்கவும் முற்படும் பொழுது, அதை விடாமுயற்சியாக தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனின் அருளை, ஆசிரை, வல்லமையை பெறுகிறோம். ஆக ஜெபத்தில் நாம் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. ஆக ஜெபத்தில் நாம் மனம் தளர்ந்து போகக்கூடாது. கிடைக்கலைன்னு வருத்தப்படக்கூடாது. கிடைக்கலன்னா அது கடவுளுக்கு சித்தம் இல்லை. நம்ம கேட்பது கடவுளுக்கு சித்தம் இல்லை. கடவுள் அதை விட நல்லதா கொடுப்பார், நிச்சயமாக நல்லதா கொடுப்பார். அதை சொல்லும்போது மிக அழகாக சொல்லுகிறாரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய பதில் 3 தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னால படிச்சு ஞாபகம் இருக்கிறது. நாம என்ன போட்டாலும் ஆண்டவருடைய பதில் 3 தான். 1 எஸ், 2 வெயிட், 3வது the best I give you. முதல்ல கிடைச்சது அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்முடைய ஜெபம் முதல்ல செவிகளுக்கு கேட்டது, கிடைச்சதுப்பா, உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய ஜெபம் கிடைச்சதுப்பான்னு முதல் பதில். எஸ், கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து காத்திரு, வெயிட் அப்படிங்கிற. ஏன் காத்திருக்க சொல்றார் அப்படின்னா, the best, நீ கேட்டதை விட உனக்கு நல்லது, நீ கேட்டதை விட உனக்கு எது தேவையானதோ அதை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான். ஆக அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நமக்கு வேணும். ஆக
கடவுள் அதுக்கு இன்னொரு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா? பழமொழி கூட நிறைய இடத்துல கேட்க, கடவுள் கொடுக்க விரும்புவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி கடவுள் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிக்கை வேணும். அப்படி நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுதுதான் இறைவனின் சித்தம் நம்மளே நிறைவேறும். அதற்கான மன வலிமை நாம் பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், எல்லாத்தையும் கடந்து இதுல இறுதியாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் வாசிச்சீங்க அப்படின்னா அந்த அதிகாரம் முழுவதுமே இயேசுவின் ஜெபம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் முழுவதுமே இயேசு ஜெபிப்பதாகவே இருக்கும். ஆக இயேசுதான் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, முன் உதாரணம். வேற எங்கேயும் தேடி போக வேணாம், எங்கேயும் தேடி போக வேணாம், யாரையும் தேடி போக வேணாம். இயேசு எல்லா சூழ்நிலையிலும் ஜெபித்தார், ஜெபித்தார், ஜெபித்தார். ஜெபிப்பதால் கடவுளோடு ஒன்றித்திருந்தார், கடவுளோடு ஒன்றித்திருந்தார். அந்த கடவுள் தந்தையாகிய இறைவனின் திருவுளம் சித்தம் எதுவென உணர்ந்தார். அதற்காக தன்னை முழுமையாக கையளித்தார். சிலுவையில் உயிர் கொடுத்தார். முடிஞ்சு சிலுவையில் உயிர் கொடுத்தார். யாராலையும் முடியாத ஒன்று, எந்த கடவுளும் இதுவரை செய்யாத ஒன்று. முழுவதும் ஜெபம். அந்த 17ஆம் நற்செய்தி முழுவதுமே ஜெபம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் முழுவதுமே ஜெபம். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நமக்கு இருக்கிறார் என்று சொன்னார், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய பிள்ளைகளாக, அவரின் சீடராக, அவரில் நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் அவர் செய்வது போல, அவர் செய்தது போல செய்வதில் என்ன குறை? திருப்பாடல் 23 சொல்லுகிறதே, என் ஆயன் இயேசு இருக்கையில் என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது? ஆக ஆயனே எடுத்துக்காட்டாய் இருக்கிறார். ஆயனே ஜெப வல்ல வீரராய் இருக்கிறார். ஆயனே ஜெபித்திருக்கிறார், ஜெபித்தால் வல்லமை பெற்றிருக்கிறார். அந்த ஜெபத்தால் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், தன் வாழ்வையும் அர்ப்பணித்திருக்கிறார். அந்த கடவுளின் திட்டத்தில் மீட்பு திட்டத்தை தம்மை கையெழுத்து இருக்கிறார். அதனால் இறைவன் கொடுத்த மீட்பையும் நமக்கு, பாவ மன்னிப்பையும் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் நினைக்கிறேன், பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும்ல, நம்மை மீட்டுக்கொள்ள இறைவன் கொடுத்த விலை என்ன? மாசு மறுவற்ற செம்மறியான ஆட்டுக்குட்டியின் இரத்தம். பொன்னோ பொருளோ அல்ல, அழகா சொல்லுவாங்க, பொன்னோ பொருளோ அல்ல. நம்மை மீட்டுக்கொள்ள மாசு மறுவற்ற செம்மறியான ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அதுதான் இறைவன் கொடுத்த விலை. அதை கொடுக்க தயாராக இருந்தார். அதனால் அது ஜெபத்தினால் பெற்றார், அந்த வெள்ளமை பெற்றார். அவர் 33 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் இந்த உலகத்துல. 30 ஆண்டுகள் மறைவாய் இருந்தார், 3 ஆண்டுகள் மட்டும்தான் இயேசு. இந்த 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய தாக்கம். அதனால தான் சொல்லுகிற மிக அழகாக அல்ல, ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் தமாதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் எனில் அதனால் வரும் பயன் என்ன? ஒன்றுமில்லை, வெறுமை. ஒன்றுமில்லை, வெறுமை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி இறைவனை புகழ்ந்து மீண்டுமாக அமர்ந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் போகலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம் போகலாம்ல? ஓகே, ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்தது. இறைவன் இருக்கின்ற எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இறைவன்
போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எல்லா கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 இயேசு 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 ஓகே, அமர்ந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் உற்சாகம், ஏன்னா ரொம்ப நேரம் சோர்ந்து போயிட்டீங்க, உட்கார்ந்தே இருந்தீங்க. நல்லதில்ல, ரத்த ஓட்டம்லாம் கிடைச்சிருச்சு. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் என்னோட தான் இருக்கிறீங்களா இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறீங்களா? எல்லாரும் என்னோட தான் இருக்கிறீங்க இல்லையா? சரி. இல்லை வீட்டை பூட்டிட்டு வந்தோமா, இல்லை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா, இல்லை பாத்திரத்தை வெளியில் போட்டு வந்தோமா, வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்தோமா, அப்படிலாம் ஏதோ கவலையாக இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே மனசு இருக்கான்னு தெரியல. அங்கெல்லாம் மனசு இருந்தால் கொஞ்சம் இங்கே கொண்டு வந்துருங்க சார். இந்த ஜெபம் அல்லாதையும் பார்க்கும் பொழுது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் எனக்கு அந்த அதிகாரத்தோடு இணைப்பதற்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். எப்போதும் அந்த அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு வார்த்தை மிக அழகாக பிடிக்கும். 15:5 யோவான் நற்செய்தி 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும். அதை என்னைக்கு ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் நம்பிக்கை கொண்ட தேவ பிள்ளைகள் உணர்கிறார்களோ
அன்று அவர்கள் வாழ்க்கை மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதை இயேசு உணர்ந்திருந்தார். இயேசு முழுமையாக உணர்ந்திருந்தார். கடவுளை, தந்தையை விட்டு பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் உணர்ந்திருந்தார். அதைத்தான் நமக்கும் கற்றுத் தருகிறார். அதைத்தான் திராட்சை கொடி செடி என்ற அந்த ஒரு உவமையின் வழியாக என்னை விட்டு பிரிந்து உங்களால் என்ன பாருங்க எல்லாரும் முடியாது. நான் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையெல்லாம், சொல்லக்கூடாது, பப்ளிக்கெல்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளவு முடியாது. அதை உணரும் பொழுதுதான் நம்முடைய வெறுமை, எளிமை, நாம் ஒன்றும் இல்லை என்பதை உணர முடியும். நம்மை முழுமையாக இறைவனுக்கு நாம் கையளிக்க முடியும். நாம் நம்மை இறைவனுக்கு முழுமையாக கையளிக்கும் பொழுதுதான் பவுலடிகளார் சொல்லுவது போல, என்னுடைய வலுவின்மையில் தான் நான் வல்லமை பெற்றவனாக மாறுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக நம்மை நாம் இழக்கும் பொழுதுதான் இறைவன் நம்மை பலப்படுத்துகிறார். அவரின் மாட்சி நம்மிலே நிறைவேறுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு 7 இல்ல 8 வருடங்களுக்கு முன்னால ஒரு யூடியூப்ல பார்த்த ஒரு நிகழ்வு, பலர் நீங்கள் பார்த்திருக்கலாம். எனக்கு ஜஸ்ட் அப்படி யூடியூப்ல ஒன்று தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது இது வந்தது. சரி, ஏதோ என்று போட்டு பார்த்தேன். மிக அருமையான ஒரு வீடியோ, சாட்சி வீடியோ. நிச்சயமா 8 வருடங்கள் இருக்கும் கண்டிப்பா. ஒரே ஒரு இடத்துல அந்த வீடியோ பத்தி பிரீச் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம திடீர்னு இன்னொரு பகுதி இருக்கு, அந்த ஜெபத்தினுடைய ஒரு பகுதி, அதை விட்டுட்டு இது வந்தது. சரி, நமக்கு இன்னும் ஒரு 20 நிமிடம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அழகான வீடியோ, உண்மை சாட்சியான வீடியோ. அமெரிக்காவில் கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் மிக சந்தோஷமாக, சுருக்கமாக போயிடுறேன், மிக சந்தோஷமாக அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2.5 லட்சம் ரூபாய் மாத வருமானம். அந்த கணவனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் மாத வருமானம். ஒரு பிராமண குடும்பம், பிராமின் குடும்பம், இந்தியாவில் இருந்து அங்கே அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், கவலையே இல்லாமல். பக்கத்தில் ஒரு குடும்பம், அவர்களும் இந்தியாவில் இருந்து ஆக இந்தியாவில் இருந்து வந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்படுகிறது. ஆனால் அவர்கள் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகக்கூடிய ஒரு கிறிஸ்தவர். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகக்கூடிய நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர் அல்ல. ஆக அந்த ஒரே தெருவில் வாழ்வதனால, இந்தியா அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது, நட்பும் இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த கணவனுக்கு ஒரு நோய், மறதியும் தான் நோய். மூளை செயல் இழக்கிறது, கம்ப்ளீட்டா ஞாபகம் என்பது எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு சென்று விட்டது என்று சொன்னால் 3 வயது குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஞாபக சக்தி கூட இல்லை. 1000ல் 2 பேருக்கு தான் அப்படி நோய் வருமா. அந்த அம்மா சொல்லும்போது சொல்றாங்க, தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்ட அந்த வியாதி, அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்னு சாட்சியா வீடியோ கொடுக்குறாங்க. வீடியோ பதிவு, வீடியோ வருது. அது சொல்லும்போது அந்த அம்மா அழகா சொல்லுகிறாங்க, 1000ல் 2 தான் அப்படிப்பட்ட ஒரு நோய் வருமா. அலுவலகத்துக்கு வேலைக்கு போயிட்டு சரியா வீட்டுக்கு வர மாட்டார். யார் யார் வீடு கதவெல்லாம் தட்டுவாராம். அந்த நோய் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் போது, முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் தன் மனைவியை யாரும் தெரியாது, தன் பிள்ளைகளை தெரியாது. அப்போ ஒரு காலகட்டத்தில் வேலைக்கு போகக்கூடாது, இவரால் முடியாது. வேலைக்கு போறவர் ஏதோ ஒரு ஏறி எப்படியோ போய் எங்கேயோ இறங்குவாராம். அங்கே போய் கேட்டார்னா, இந்த மாதிரி அலுவலகத்துக்கு வந்தேன்னு சொன்னால், அப்படியா அது அங்கே இருக்கு, ஏன் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கொண்டு வந்து அலுவலகத்தில் விடுவாங்களாம். ஏன்னா குடும்பத்தை அங்கே போய் அமெரிக்காவில் இருக்க இடத்துல சூழ்நிலையில் காப்பாற்றணும், சோறு போடணும், அவங்களுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் செய்யணும். அப்படின்னா உழைக்கணும். அதையும் மீறி அவர் அந்த நோயினுடைய வளர்ச்சி இருக்கும் பொழுதெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாரு. அதில் பல இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை சந்திச்சிருக்கிறார், அவமானப்பட்டிருக்கிறார். கடைசியாக வேலைக்கே போகக்கூடாது, ஏன்னா அவ்வளவுக்கு மறதி முத்திடுச்சு. 3 வயது குழந்தைக்கு உள்ள மனநிலை தான் இருக்கு. வாழ்ந்தால் இன்னும் 5 வருடங்கள் வாழலாம் அப்படிங்கிறதா டாக்டருடைய பரிசீலனை. டாக்டர் சொன்னது அதான், மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் ஒரு 5 வருஷம். ஆனா இப்படித்தான் இருப்பார்.
குழந்தையினுடைய மனநிலையும் குழந்தையுடைய ஞாபக சக்தி கொண்டு தான் இருப்பாருன்னு சொல்லியாச்சு. அமெரிக்காவில் என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்க போய் பேசுறது, யார்கிட்ட பேசுறதெல்லாம் தெரியல. வீட்டுக்கு பேசினா அவமானம். ஏன்னா இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு வைராக்கியத்தில் எப்படியோ பொழைச்சி கடைசியில் அமெரிக்காவிலையும் வேலை கிடைச்சி நல்லா இருக்கிறாங்க. இப்போ திரும்பி வந்தால் இங்கே எல்லாரும் ஏளனம் செய்வாங்க, ஏசுவாங்க அப்படின்லாம் நல்லா தெரியும். அதனால் இங்கும் பேச தயக்கம். அப்போ ஒரு வழியாக அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் போய் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிற அவங்க அம்மாட்ட போய், என் கணவனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, நான் எங்கே போய் பேசுறதுனே தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உரையாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணி கேட்குறாங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஜெபிக்க போவீங்கல்ல, நானும் தான் பார்க்குறேன், போனீங்கன்னா காலையில் போனீங்கன்னா சாயந்தரம் தான் வர்றீங்க, நானும் வரலாமா அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய ஏக்கம். கேட்குறாங்க, தாராளமாக வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி முதல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த பெண்மணியோடு இணைந்து அந்த பிராமண வீட்டு பெண் தன்னுடைய கணவனுடைய நோய்க்காக ஜெபிக்க இவங்களோடு சேர்ந்து போறாங்க. இறைவனுடைய ஆசீர் வேணும், அருள் வேண்டும், அந்த கணவனை அந்த நோயிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஜெபிக்க போறாங்க. ஜெபிக்க போகும் பொழுது இயேசுவில் பிரியமானவர்களே, அவர்கள் கேட்ட முதல் வாசனம், அங்க சென்ற இடத்துல பிரேயர் நடக்குது, இது மாதிரி அருங்குடையில் மாதிரி ஜெபம் நடக்குது. ஜெபம் நடக்கிற இடத்துல அவங்க உள்ள போகும்போது கேட்ட முதல் வாசகம் இது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள். இந்த அம்மாவுக்கு புரியல. ஏன்னா இந்த அம்மாவுக்கு பைபிள் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, முதல் முறையா போயிருக்கிறாங்க. அப்ப கூட போன அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, இது என்னமோ சொல்றாங்க, வயிற்றில் இருந்த போதே என்னை ஒதுக்கி வைத்து அழைத்த கடவுள் அப்படிலாம் சொல்றாங்க, இதை எனக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மனசுல பட்டது அதுதான் அன்னைக்கு. அப்ப இந்த சகோதரி என்ன சொல்றாங்க, நான் சொல்றதை விட இந்த சகோதரி, அங்க ஒரு நன் அருள் சகோதரி இருக்கிறாங்க, இவங்க கேட்போம், அவங்க உங்களுக்கு நல்ல விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அவங்க கேட்கும்போது சொல்றாங்க, கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது பவுலடிகளாருடைய அழைப்புக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தை. இது பவுலடிகளார் தன்னுடைய அழைப்பை பற்றி சொல்லும்போது மிக அழகாக இப்படி சொல்லுவார். என்னன்னா பவுலடிகளார் ஒரு சவுல். பவுலடியாருடைய மனமாற்றத்தெல்லாம் நம்ம திருத்தூதர்கள் பணி 9ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் ஆகிய அந்த 3 இடங்களில் பார்க்கலாம். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், திருத்தூதர் பணியில சொல்லப்பட்டிருக்கும். அதை எழுதினது யோவான். அதனால அது அவர் பவுலடிகளார் இப்படி மனம் மாறினார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஆனால் பவுலடிகளார் தன்னுடைய மனமாற்றத்தை பற்றி அவரே பேசும் பொழுது பல இடங்கள்ல பேசியிருக்கிறார். பல இடங்கள்ல அவர் எழுதிய கடிதங்கள்ல பேசியிருக்கிறார். ரோமை இருக்கிறதா இருக்கட்டும், கொரிந்தி இருக்கிறதா இருக்கட்டும், கலாத்தியர், எல்லா திமோத்தி எல்லாத்துலயுமே எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஆனா கலாத்தியர் இருக்கிறது இந்த திருமுகத்தில் அவர் பேசும்போது இப்படிதான் சொல்லுவார், தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த இறைவன் என்று தான் ஒரு சவுல் என்ற நிலையில் பவுலாக மாறிய அந்த கடவுள், நான் கருவாய் என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என்னை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி அந்த விளக்கத்தை பவுலடிகளாருடைய மனமாற்றத்தை சொல்லி இந்த பெண்மணிக்கு விளக்குகிறார்கள். உள்ளத்திலே ஒரு தீப்பொறி நம்பிக்கை எழுகிறது அந்த மனுஷியுடைய வாழ்க்கையில. நம்மையும் கடவுள் அழைக்கிறார். நான் ஒரு பிராமண பிறந்த இந்த குலத்தில் எங்க தாயினுடைய வயிற்றில் கருவா இருக்கும் போதே நான் கிறிஸ்துவை தேடணும்னு நினைச்சிருக்காரு அவருக்கு அப்படின்னு பல்வேறு சிந்தனைகளை உள்வாங்குறாங்க. ஆனால் இன்னும் புரியல, நம்மை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியல. அதோட வீட்டுக்கு போயாச்சு. அந்த ஒரு நாள் முடிந்து விட்டது. ஒரு நாள் முழுவதுமான சிந்தனை இந்த இறை வார்த்தையில் மட்டும்தான் இருந்தது. அடுத்த வாரம் நானும் வருகிறேன், இன்னைக்கும் என்னை கூட்டிட்டு போவீங்களா, வரலாமா, வரக்கூடாதா, ஐயோ நான்லாம் வரக்கூடாதா அப்படிலாம் கேட்குறாங்க. இல்லை நீங்க தாராளமாக வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க.
இரண்டாவது முறை சொல்லும் பொழுதும் பல்வேறு இறை வசனங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு வசனம் அவர்களை தொடுகிறது. ரோமருக்கு எழுதிய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9. அருமையான வார்த்தை. இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமெல்லாம் சும்மா உதட்டால தான் சொல்லிட்டு இருக்கோம் இயேசு உயிர்த்தார், இயேசு உயிர்த்தார். அதுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வுலாம் இருக்கு. அதை சொன்னா இப்போ இந்த நேரம்லாம் முடிஞ்சு போவோம். அது ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வேணும். அதுக்கு நான் உள்ளே போகலை. அது ஒரு வேடிக்கையான ஒரு நம்ம ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் பேர் என்னமோல நல்ல பேசுவார். ஒரு உயிர்ப்பு பெருவிழா பாடிட்டு இருக்கும்போது துப்பாக்கியோட வீரர்கள்லாம் போன மாதிரி ஒரு கற்பனை கதையை சொல்லுவாங்க. ஒரு சின்ன பொண்ணு மட்டும் நான் சொன்னேன் அங்கிள் இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவன் பூரா பயந்துட்டு ஓடுவான். அந்த மாதிரி ஒரு இதை சொல்லுவார். அது ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அதை விவரமாக சொல்ல விரும்பலை, இருக்கட்டும். அழகான வார்த்தை. நல்லா தயவு செய்து இன்னைக்கு நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க மறந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, சந்தோஷம். ஆண்டவருக்கு புகழ், ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகட்டும். நான் கவலைப்பட போறதில்ல. இதை மறக்காதீங்க, இந்த வசனத்தை மறக்காதீங்க. அழகா இருக்கு, அருமையான வசனம். இயேசுவே ஆண்டவர். அதை நல்லா சொல்லியிருப்பாங்க. முன்னால இருக்கிற மொழிபெயர்ப்புகள்லாம் இயேசுவே ஆண்டவர், இயேசு ஆண்டவர்னு சொல்லாம இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்று சொல்லுவாங்க. அப்படியே இதயத்துல அம்பு குத்துன மாதிரி குத்துது. இயேசுனா யாருன்னே தெரியாது. முதல்ல வந்த உடனே தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படிலாம் சொல்லுது. இப்போ இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிடணும். இறந்த இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என உள்ளூர நம்பணும். அப்படின்னா விளக்கம் தெரியல, இதுக்கு அர்த்தம் தெரியல, எனக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னு, இந்த வசனத்தை விளக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் உட்கார்ந்து அந்த அருள் சகோதரி விளக்கத்தை கொடுக்குறாங்க. பாதி புரியுது, பாதி புரியல, இருந்தாலும் அசை போடுறாங்க. என்ன என்ன என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாங்க அருள் சகோதரி கடைசி இந்த பெண்மணி கிட்ட சொல்றாங்க, இயேசு இந்த உலகின் மீட்பர், மெஸ்ஸியா, நம் பாவங்களை போக்குபவர், அதற்காக சிலுவையில் அறையப்பட்டவர் என்று நீ நம்பு, நீ அறிக்கையிடு, அப்படின்னா உன் கணவன் சுகம் பெறுவான். அதுதான் சொல்ல வர்றாரு கடவுள் இந்த வார்த்தையில அப்படின்னு சொல்லி திடப்படுத்துறாங்க. அப்படியா, அப்ப அது எது எனக்கு தடையா இருக்கு அப்படிலாம் கேட்குறாங்க. தடைகள் ஒன்றும் இல்லை, இப்போக்கி நீ வா, தொடர்ந்து ஜெபிக்கவா, ஜெபி, நாங்களும் ஜெபிக்கிறோம், முடிஞ்சா உன்னுடைய கணவன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வான்னு சொல்றாங்க. அது 2வது வாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. போயிட்டாங்க. அடுத்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு போச்சு. சனிக்கிழமை வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, பிரேயருக்கு போகணும். சனிக்கிழமை வந்துட்டாங்க இந்த அம்மா. நாளைக்கு போறீங்களா? நானும் வர்றேன், எங்க வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வரவா? கூட்டி போகலாம்ல சொன்னாங்களே சிஸ்டர், கூட்டி போகலாமா? தாராளமாக கூட்டி, அவங்க பிள்ளைகள்லாம் கூட்டுவாங்க, அப்போ எல்லாரும் காரில் போவோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி நீட்டாக எல்லாரும் மொத்தமாக போகிறாங்க. அன்றைக்கு இறை வார்த்தைகள் பலவிதமாக சொல்லப்படுகிறது. பலவிதமாக சொல்லப்பட்டாலும் அங்கே இவர்கள் மனதை தொட்ட வார்த்தை மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆன்மாவை கொல்ல இயலாமல், ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள் அப்படிங்கிற வசனம். விளக்கம் கேட்கிறாங்க. அருள் சகோதரி உட்கார்ந்து விளக்கத்தையும் பொறுமையாக சொல்றாங்க. அப்ப மீண்டும் அவர்களுக்கு வலியுறுத்தப்படுவது, ஆன்மாவையும் உடலையும் கொள்ள ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவருக்கு பயந்து நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழும் பொழுது இறை ஆசி நமக்கு கிடைக்கிறது, பாவ விடுதலை கிடைக்கிறது, நோயிலிருந்து சுகம் பெற முடியும் என்றெல்லாம் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க, ஊக்குவிக்கிறாங்க.
தொடர்ந்து இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் கிடைத்த வார்த்தைகள் எல்லாம் சிந்திக்கிறாங்க. தொடர்ந்து பிரேயருக்கும் வர்றாங்க. அடுத்து ஒரு முறை அவர்கள் வரும் பொழுது அவர்கள் உள்ளத்தை பாதித்த அந்த வார்த்தை யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உலகுக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் உலகிற்கு அனுப்பினார் என்று அழகாக சொல்லப்பட்ட அந்த வசனம். அப்பொழுதுதான் இவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். சொல்லுகிறார்கள், ஆம், இதெல்லாம் கடவுளின் திட்டமாக இருந்திருக்கிறது. எத்தனையோ இறை வார்த்தைகள் சொல்லப்பட்ட பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்தை பதித்த ஒவ்வொரு வார்த்தையும் இதுதான். முதலிலே தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை அழைத்தார். ஆக நான் ஒரு பிராமண பெண்ணாக இருந்தாலும் கடவுள் இயேசுவை நான் அறிய வேண்டும், அந்த இயேசுவில் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நான் கருவாய் இருந்த போதே அது திட்டமாக இருந்திருக்கிறது என்று இவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். அதன்பின் நான் இப்பொழுது வாயார இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறேன், இறந்த அவரை கடவுள் உயிர் தெழுதச் சொல்கிறார் என்று நான் அறிக்கையிடுகிறேன், நம்புகிறேன். அந்த இயேசுவின் பெயரால் என் கணவனுக்காக ஜெபியுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் எல்லாரும் அந்த கணவனுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த கணவனுடைய பேரை சொல்லி ஜெபிக்கிறாங்க. 5 ஆண்டுகள் மட்டுமே வாழ முடியும் என்று சொன்னவர் இன்று 16 ஆண்டுகளாயிற்று உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லல, இது வீடியோ அப்படியே யூடியூப்ல வந்தது. அப்படியே இந்த கணவன் உடல் சுகமற்று கிடந்த அந்த நிலையில இந்த அம்மா சொன்ன சாட்சியம் இது. அப்படியே இந்த பிராமணன் இன்று அவர்கள் கிறிஸ்தவர்களாக இயேசுவில் முழுமையாக நம்பிக்கை கொண்ட மக்களாக இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு இறந்த இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளூர நம்பி இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக வேலைக்கு செல்லுகிறார். அதே அமெரிக்காவில் இன்னும் இருக்கிறார்கள். எந்த குறையும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, இறைவனின் வார்த்தையை தன் வாழ்வாக்கி ஜெபமாக்கி அதை ஜெபித்து அந்த ஜெபத்தின் வல்லமையில இறைவனுடைய அருளை ஆசிரை நிறைவாக யாரோ ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் இறைவனின் பிள்ளைகள் என்ற உரிமையில் நாமும் பெற முடியும். அதற்கு தடை ஒன்றுமே இல்லை. ஆக நாம் இறைவனோடு உறவாட வேண்டும். இறைவனோடு நாம் பேசுவதை விட இறைவன் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். இறைவன் பேச நாம் அதுதான் ஜெபமாக அமைய வேண்டும். இறைவன் நம்மோடு பேசாக இறை சித்தம் நம்மளை நிறைவேறுவது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியாக நம் வாழ்வை நாம் அமைக்க வேண்டும் என்று சொல்லிதான் இறைவன் விரும்புகிறார். இறைவன் விரும்புகிறார். ஆக நீங்களும் நானும் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அது நமக்கு ஏதோ ஒரு சர்டிபிகேட் அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அல்ல, ஏதோ அங்கீகாரம் அரசு கொடுத்தது அல்ல. மாறாக இறைவன் முன் குறித்து வைத்தார். என்னது? இறைவன் முன் குறித்து வைத்தார். அவர் நம்மை அழைத்தார். அவர்தான் நம்மை அவருக்கு ஏற்புடையவராகவும் வாழ வைக்கிறார். ரோமியருக்கு எழுதிய திருமுக 8ஆம் அதிகாரம் 30 நான் சொன்னது, அவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழணும், பிறக்கணும், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உருவாகணும். அப்படி எல்லாம் சொல்லி இறைவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவரை நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். நமக்கு எல்லா வரங்களையும் அருட்கொடைகளையும் கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் அவருக்கு ஏற்புடையவராக நம்மை மாற்றுகிறார். ஆக நாம் அவருக்கு ஏற்புடையவராய் இருக்கும் பொழுது, வாழும் பொழுது அவர் மாட்சியிலும் பங்கு பெறுவோம். அவர் மாட்சியிலும் பங்கு பெறுவோம், மாட்சியை காண்போம் என்பதில் ஐயமே இல்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அத்தகைய மாட்சி
இறைவன் கொடுக்கிறார். அத்தகைய மாட்சி ஜெபத்தினால் பெற முடியும். ஜெபம் நம்மை இறைவனோடு இணைக்கின்ற பாலம். ஜெபம் இறைவனோடு இணைக்கின்ற பாலம். ஜெபம் எப்பொழுதும் ஜெபம், வாழ்க்கையே ஜெபம், ஜெபமே வாழ்க்கை என்று இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட வாழ்வு இறைமகன் வாழ்ந்திருக்கிறார். இறைமகன் இயேசு வாழ்ந்திருக்கிறார். ஜெபத்தில் ஒன்று திறந்திருக்கிறார். ஜெபத்தில் தான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஜெபத்தால் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. விவிலியம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஆக நாம் ஜெபிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? பாவம் தடையாக இருக்கிறது. ஆக பாவம் மன்னிப்பு கேட்போம், ஒப்புரவு அருள் சாதனம் பெறுவோம், இறை இரக்கத்தை பெறுவோம், இறை மன்னிப்பை பெறுவோம், இறை ஆசிரை பெறுவோம், இறைவனோடு உறவை புதுப்பித்து வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நம்மை மட்டுமல்ல எல்லோரையும் பிறரையும் நம்மிடம் ஜெபிக்க கேட்ட அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். எழுந்து நின்று ஜெபிப்போம். கடைசியா ஒரு பாட்டு பாடிடலாமா? நீங்க ஒரு சின்ன ஜெபம் சொல்லினா அதுக்கு பிறகு ஒரு பாட்டு பாடுங்க. வல்லமை மிக்க தேவனே, இதோ இந்த அருமையான நேரத்தில் எங்களை எல்லாம் ஒன்று கூட்டி சேர்த்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அப்பா நீ எங்களை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன். அப்பா, இந்த நாளில் நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். நாங்கள் இறைவனின் வார்த்தையை கேட்கவும், அந்த வார்த்தையை தியானிக்கவும், அந்த வார்த்தையை எங்கள் வாழ்வாக்கவும் அப்பா நீர் எத்தனை எத்தனை நலன்களை கொடுத்து எங்களை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களை எல்லாம் ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் இன்னும் அதிகமாக முதலையும் ஆசிரியையும் பெற எங்களோடு நீ இறை வார்த்தையின் வழியிலே பேசும் ஆண்டவரே. இதுவரை பேசினீரே, இன்னும் எங்களோடு பேசி இந்த இறை வார்த்தையின் வழியிலே எங்களுக்காக நீர் எல்லா காரியங்களையும் செய்து எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக ஆசீர்வதித்து என்னாலும் காத்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். Praise the Lord. Praise the Lord. கரங்களை மேலே உயர்த்தி praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே